லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் செவ்வாய்க்கிழமை தோறும் லைஃப் டிவைன்ல புக் 1 ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். நாம் போன செஷன்ல சாப்டர் 14 அதனுடைய சுருக்கம் சினாப்சிஸ் பார்த்தோம். இந்த சாப்டர் 14 and 15 and 16 இந்த 3 சாப்டரும் பார்த்தோம் என்றால் அதி முக்கியத்துவம் வாய்ந்த சாப்டர்ஸ். போன செஷன்ல பார்த்தது த சூப்பர் மைண்ட் ஆஸ் கிரியேட்டர் என்கின்ற தலைப்புள்ள சாப்டர். இந்த செஷனை நம்ம பார்க்க போறது த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ். அடுத்த செஷன்ல பார்க்க போறது த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட். ஆகினால் பகவான் அந்த சூப்பர் மைண்டினுடைய குறித்த முக்கியமான அவர் ஆன்மீக அனுபவத்தில் கண்ட உண்மைகளை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். அதனால் இந்த 3 சாப்டர்ஸும் அதி முக்கியத்துவம் வாய்ந்தவை. பகவானினுடைய ஒரு பகவான் கண்டறிந்த ஒரு மாபெரும் ஆன்மீக உண்மை, ஆன்மீக அனுபவத்தில் கண்டறிந்த உண்மையை அவர் வெளிப்படுத்துகின்றார். இந்த சாப்டர்ல நம்ம இந்த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ் சினாப்சிஸ் பார்க்கிறோம். நாம் விரிவாக இந்த சாப்டர்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல விரிவாக பார்த்து விட்டோம். ஆதலால் நம்முடைய புரிதலை சற்று தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக முக்கியமான சாப்டர்ஸினுடைய அந்த சினாப்சிஸ் மாத்திரம் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோம். அவ்வகையில த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்பது இந்த சாப்டர் 15. இந்த சுப்ரீம் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படின்னா எப்படி நம்மளுடைய மைண்டுக்கு எது ஆப்ரேட்டிங் பிரின்சிபிளா இருக்கு அப்படின்னா தாட், எண்ணங்கள் ஆப்ரேட்டிங் பிரின்சிபிளா இருக்கு. எண்ணங்கள் என்பதுதான் நம்மளுடைய மனதினுடைய முக்கியமான ஒரு செயல்படும் விதியாக, அமைப்பாக காணப்படுகின்றது. அப்புறம் நம்ம மைண்ட்ல மெமரி இருக்கின்றது, ஐடியாஸ், திட்டங்கள் இருக்கின்றன, மனதில் சங்கல்பம் இருக்கின்றது. இதெல்லாம் பார்த்தோம் என்றால் இதெல்லாமே மைண்டினுடைய ஒரு டூல்ஸ், ஒரு கருவிகள், அவ்வளவுதான். பட் மெயின் ஆப்ரேட்டிங் பிரின்சிபிள் பார்த்தோம் அப்படின்னா தாட்ஸ். மைண்டுக்கு தாட்ஸ் என்பது ஒரு செயல்படுத்தும் விதியாக காணப்படுகின்றது. அப்படி என்றால் சூப்பர் மைண்டுக்கு எது ஒரு செயல்படுத்தும் விதியாக காணப்படுகின்றது, ஆப்ரேட்டிங் பிரின்சிபிளாக எது காணப்படுகின்றது? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம். வெறும் கம்ப்யூட்டர் மாத்திரம் நம்ம அசம்பிள் பண்ணா இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. இந்த கம்ப்யூட்டரை செயல்படுத்துவதற்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுகின்றது. விண்டோஸ் என்று சொல்கின்றோம். அதே போல வெவ்வேறு சிஸ்டம்ஸ் சொல்றோம்.
அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. அதே போல இந்த சூப்பர் மைண்டினுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம், ஆப்ரேட்டிங் பிரின்சிபலா எது இருக்கு அப்படின்னா த ட்ரூத் கான்சியஸ்னஸ். இதுதான் அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்பது சூப்பர் மைண்டினுடைய ஒரு ஆப்ரேட்டிங் பிரின்சிபல். சூப்பர் மைண்ட் என்பது ஒரு பொதுவான சொல் என்று பகவான் குறிப்பிட்டார். அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மனதினுடைய ஒரு அதீதமான அம்சம் என்று அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சூப்பர் மைண்ட் என்பது மனதை விட ஒரு உயர்வான தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதுதானே மனதினுடைய ஒரு உயர்வான அமைப்பு என்று நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. மனம் அதிலிருந்து தான் வந்தது. அதே போன்ற பகவான் என்ன கூறினார், இந்த சூப்பர் மைண்ட் குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு துணை சொல் தேவைப்படுகின்றது என்று கூறினார். we require a more precise term என்று பகவான் குறிப்பிட்டார். அது குறித்த உண்மையை மிகவும் சரியாக தெரிவிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு சரியான வார்த்தை தேவைப்படுகின்றது, சொல் தேவைப்படுகின்றது என்று கூறினார். அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் இந்த சூப்பர் மைண்டினுடைய ஒரு செயல்படும் பிரின்சிபலாக, ஆப்ரேட்டிங் பிரின்சிபலாக செயல்படுகின்றது. அனைத்து செயல்களுக்கும் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் ஒரு விதை போன்ற அமைப்பாக செயல்படுகின்றது. இப்பொழுது இந்த பேக்ரவுண்ட்ல நம்ம உள்ளே போகலாம், சினாப்சிஸ்க்கு உள்ளே போகலாம். எஸ் சார். நான் வாசிக்கட்டுமா சார்? படிங்க சார் ப்ளீஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். Synopsis. Only in its action as the Lord and Creator of its worlds, we regard supermind as the nature of the divine being. It is not an absolute self-existence. This aspect of the truth of the supermind we call God. God is conceived by the ego of man as his own idealized version. Supermind does not refer to this kind of personal God. It has both personal and impersonal aspects as complementary. We will now consider only the impersonal aspect to discuss truth consciousness. The ordering self-knowledge rhythm of the truth consciousness ensures the harmony in multiplicity. If the infinite were to manifest directly in the world, it would lead to chaos and confusion. The law that governs the world is not arbitrary. It is governed by the truth of the self-knowledge. Thank you, sir. Thank you, sir. Thank you. சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது நம்ம போன செஷன்ல என்ன பார்த்தோம்? சூப்பர் மைண்ட் இஸ் an எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிரம்மன் அப்படின்னு பார்த்தோம். பிரம்மனினுடைய ஒரு நீட்சி, அதுதான் சூப்பர் மைண்ட், அதிமனம் என்பது. அதுதான் இந்த பிரபஞ்சங்களை உருவாக்குகின்றது. அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மைண்ட் என்பது ஒரு டிவைன் பீயிங், ஒரு இறை அமைப்பு, இறைவனுடைய ஒரு தெய்வீக ஒரு இருப்பாகத்தான் நாம் அதை பாவிக்கின்றோம். என்ன காரணம் என்றால் அதுதான் அனைத்துமே சிருஷ்டிக்கின்றது. as a creator of the universe. ஆனால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? இட் இஸ் நாட் அன் அப்சல்யூட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இதுல ஒரு குவாலிஃபை பண்றார். என்ன அப்படின்னு அர்த்தம்? எது அப்சல்யூட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ், எது அறுதியான ஒரு இருப்பில்
இருப்பது, அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த சச்சித்தானந்தா, அனைத்தையும் கடந்த நிலையில் இருப்பதுதான் அப்சல்யூட் செல்ஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அது எதையும் சாராமல் இருப்பது. அந்த நிலையிலேயே இருக்கும் என்றால் அந்த ஆஸ்பெக்ட் மாத்திரம் டிவைனுக்கு இருந்தது அப்படின்னா கிரியேஷன் நடக்காது. வெறும் அப்சல்யூட்டா எதையுமே சாராமல் இருக்கும் என்றால் அங்க இங்க உலகம் என்பதோ பிரபஞ்சம் என்பதோ சாத்தியம் இல்லை. ஆனால் சூப்பர் மைண்ட் என்பது அந்த பிரம்மனினுடைய நீட்சியாக செயல்பட்டு as an extension of பிரம்மன் இங்கு அந்த சிருஷ்டியை அதன் மூலம் சிருஷ்டியை உருவாக்குகின்றது. இந்த ஆஸ்பெக்ட் தான் நம்ம பகவான் என்ன கூறுகின்றார், we call the super mind as God அப்படிங்கிறார். ஆனா காட் என்றால் அந்த வார்த்தையை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்று பகவான் ஒரு எச்சரிக்கை செய்கின்றார். காட் என்றால் நம்ம என்ன நினைக்கின்றோம், நம்முடைய ஒரு மனிதனுடைய ஒரு அதீத, மனிதனிலும் உயர்ந்த ஒரு அதீத அமைப்பாக நாம் எண்ணுகின்றோம். ஆனால் பகவான் என்ன கூறுகிறார், இந்த சூப்பர் மைண்ட் என்பது இந்த பர்சனல் காட் அதை குறிப்பது அல்ல அப்படிங்கிறார். அது மாபெரும் சக்தி, தெய்வீக சக்தி. அது பர்சனல் அண்ட் இம்பர்சனல் ஆஸ்பெக்ட்ஸ், தனி சார்புடைய தனி சார்பற்ற இந்த இரண்டு அம்சங்களையும் ஒரு சேர தன்னுள்ளே கொண்டது. தற்பொழுது நாம் அந்த தனி சார்பற்ற இம்பர்சனல் ஆஸ்பெக்ட் அதை மாத்திரம்தான் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு இந்த இம்பர்சனல் ஆஸ்பெக்ட், தனி சார்பற்ற அந்த அம்சத்தை மாத்திரம் நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு இது என்ன என்பதை பார்ப்போம் என்று பகவான் கூறுகின்றார். இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொன்ன உடனேயே நாம் அனைவரும் என்ன அறிந்துள்ளோம் என்றால், இந்த சூப்பர் மைண்ட் அது குறித்த 3 அம்சங்கள் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஒன்று சத்தியம், ட்ரூத். இரண்டாவது பிரகத், வாஸ்ட்னஸ், ஒரு விசாலமான ஒரு பரந்து விரிந்த நிலை. மூன்றாவது ரிதம். ரிதம் என்றால் அனைத்தையும் ஒழுங்குற வெளிப்படுத்துவது, ஒழுங்குற அமைப்பது, ஹார்மனி, ஹார்மனைஸ்டு டெவலப்மெண்ட், அதுதான் ரிதம் என்பது. இந்த 3 அம்சங்கள் தான் சூப்பர் மைண்டினுடைய அம்சங்கள் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் உள்ள அனைத்தையும் ஒழுங்கமைக்கக்கூடிய அந்த ஞானத்தை உடையதுதான் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்பது. அது என்ன செய்கின்றது, சிருஷ்டியை உருவாக்குகின்றது. சிருஷ்டி என்றால் என்ன அர்த்தம், இன்ஃபினிட், வெரி இன்ஃபினிட் வேரியேஷன்ஸ், எல்லை கடந்த மாறுபாடுகளை உடைய அமைப்புகளை இந்த உலகத்தில் அது படைக்கின்றது. எல்லை கடந்த மாறுபாடுகள், பன்மைத்தன்மையை கொண்டவை, மல்டிப்ளிசிட்டி. அவ்வாறு இருந்தும் அவைகளுக்குள்ளே எது ஒரு ஹார்மனி, ஒரு ஒத்திசைவு, ஒரு இணக்கத்தை உறுதி செய்கின்றது என்றால் அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். ஆகையினால் இந்த சூப்பர் மைண்ட் என்பது இடைப்பட்டு செயல்படுகின்றது. அதனுடைய ஒரு செயல்படும் விதியாக இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்ன செய்கின்றது, சிருஷ்டியில் பன்முக தோற்றங்கள் ஏற்பட்டாலும் அவைகளுக்குள்ளே ஒரு ஒத்திசைவையும் ஒரு இணக்கத்தையும் உண்டாக்குகின்றது. இப்போ அந்த சச்சிதானந்தாவே, இன்ஃபினிட்டாக அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த சச்சிதானந்தாவே நேரடியாக இந்த உலகத்தில் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டால் என்ன ஆகும், இந்த உலகத்தில் குழப்பமும் ஒரு ஒன்றுடன் ஒன்று ஏற்படும், ஒன்றுடன் ஒன்று ஒரு மோதல்களைத்தான் அது உருவாக்கும்.
chaos and confusion. அங்க வந்து ஒழுங்கு காணப்படாது. இந்த ஒழுங்கு என்பதை எது உறுதி செய்கின்றது என்றால் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான். ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் வந்து நோ டவுட் த வேர்ல்ட் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். இந்த உலகம் வந்து அந்த பரம்பொருளின் வெளிப்பாடு தான். ஆனால் அந்த பரம்பொருள் நேரடியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது இல்லை. சூப்பர் மைண்டில் இருக்கக்கூடிய அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்கின்ற ஒரு விதியின் மூலமாகத்தான் அனைத்தும் இங்கே வெளிப்படுகின்றன. இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் எதை உறுதி செய்கின்றது என்றால் இங்கு இருக்கக்கூடிய பன்மையான அமைப்புகளுக்கு இடையே ஒரு ஒத்திசைவையும் ஒரு இணக்கத்தையும் அது உறுதி செய்கின்றது. ஆகினால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஏதோ ஒரு விதி இந்த உலகத்தை ஆளுகின்றது. அந்த விதி என்பது ஒரு குருட்டுத்தனமாக செயல்படும் விதி அல்ல அப்படிங்கிறார். அது எதனால் வழிநடத்தப்படுகின்றது என்றால் அந்த சத்தியம், the truth of self knowledge, the truth consciousness, அதனால் தான் அனைத்துமே வழிநடத்தப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் அ ஃபேக்ட், ட்ரூத். இதுதான் ட்ரூத். அடுத்தது பாருங்க. Can I read, sir? Yes, please. All development in the universe is predetermined in the self-knowledge that is behind the creation. There is a predetermining idea in the very seed of things that are emerging out in evolution in the universe. Underlying beneath this harmony is the truth and law of this self-knowledge that creates. There is a real idea born with each thing in the universe. The truth of the real idea expresses itself as self-nature. Next, the development and progress of the world implies succession of time and relation in space. Also, it involves interaction of related things in space. The succession of time gives to this interaction the aspect of cause and effect. Since time and space also are aspects of conscious being, the distinction between time and space are of no importance. The conscious being views itself in extension subjectively as time, objectively as space. Thank you, sir. தேங்க்யூ. ஸோ இங்க ரெண்டு முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கு? ஒவ்வொரு நிமிஷமும் அதில் வளர்ச்சியை பார்க்கின்றோம், நியூ டெவலப்மெண்ட்ஸ் பார்க்கிறோம் இந்த பிரபஞ்சத்துல. இந்த ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா ஒரு 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 வளர்ச்சி, ஒரு வெளிப்பாடு அப்படின்னா அதற்கு பின்னால ஒரு திட்டம் இருக்கணும் இல்லையா? இந்த திட்டம் எங்க இருக்கின்றது? யார் இதை தீர்மானிக்கின்றார்கள்? பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் அனைத்து வெளிப்பாடுகளும் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன. எங்கு தீர்மானிக்கப்பட்டவைகளாக இருக்கின்றன என்றால் தன்னைத்தானே உணர்ந்த அந்த ஞானம், செல்ஃப் நாலேஜ், தன்னைத்தானே உணர்ந்த அந்த ஞானம். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன் செல்ஃப் நாலேஜ் என்று, அதாவது ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் பின்னால அந்த செல்ஃப் நாலேஜ் இருக்கு அப்படிங்கிறார். தன்னைத்தானே உணர்ந்த அந்த ஞானம். ஏன் செல்ஃப் நாலேஜ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார் என்றால், நம்முடைய மென்டல் நாலேஜ் எப்படி இருக்கு? மென்டல் நாலேஜ் வந்து மைண்டுக்கு வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? மைண்ட் டஸ் நாட் பொசஸ் த நாலேஜ் அப்படிங்கிறார். மனம் என்பது ஞானத்தை கொண்டதாக இல்லை அப்படிங்கிறார்.
மைண்ட் இஸ் ஆல்வேஸ் எ சீக்கர் ஆஃப் நாலேஜ் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். மனம் எப்பொழுதுமே அந்த ஞானத்தை தேடி செல்லும் ஒரு அமைப்பாகத்தான் இருக்கின்றதை ஒழிய ஞானத்தை தன்னுள்ளே கொண்டதாக இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆனால் இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் இருக்கின்றதே, சூப்பர் மைண்ட் இருக்கின்றதே, அது வந்து செல்ஃப் நாலேஜ், தன்னை தனக்குள்ளேயே அந்த அந்த ஞானத்தை எது கொண்டதாக இருக்கின்றது. அந்த ஞானம் என்ன செய்கின்றது? இந்த பிரபஞ்சத்தில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு சிருஷ்டியையும் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அது தீர்மானிக்கின்றது. ஆகினால் பகவான் என்ன கூறுகின்றார்? ஆல் டெவலப்மெண்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் ப்ரீ டிட்டர்மின்ட் அப்படிங்கிறார். தீர்மானிக்கப்பட்ட ஒரு எண்ணம், தீர்மானிக்கப்படும் ஒரு எண்ணம், ப்ரீ டிட்டர்மினிங் ஐடியா என்றால் என்ன அர்த்தம்? முன்கூட்டியே தீர்மானிக்கப்படும் ஒரு எண்ணம் வந்து ஒரு விதை போன்று செயல்பட்டு இந்த உலகத்தில் பரிணாம வளர்ச்சியில் ஏற்படும் ஒவ்வொரு வெளிப்பாட்டிற்கும் பின்னரும் அது செயல்பட்டு அந்த வெளிப்பாட்டை உண்டாக்குகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த எவல்யூஷன்ல வந்து ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சியினுடைய வெளிப்பாட்டிற்கும் பின்னால வந்து ஒரு ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒரு திட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் காணப்படுகின்றது. ப்ரீடிட்டர்மினிங் ஐடியா இஸ் அ வெரி சீட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறார். in the emerging evolution of in the universe அப்படிங்கிறார். அது எப்படி செயல்படுகின்றது? ஒரு ஒத்திசைவோட செயல்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு பின்னால இதுக்கு அனைத்திற்கு பின்னால வந்து ஒரு உண்மையும் ஒரு விதியும் அனைத்தையுமே வழிநடத்தி செல்கின்றன. ஒரு உண்மை, ஒரு விதி, ட்ரூத் அண்ட் லா. அதுபோல இந்த உலகத்தில் காணப்படும் ஒவ்வொன்றுக்கும் பின்னால வந்து எது இருக்கின்றது என்றால் ஒரு உண்மையான எண்ணம், அதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ரியல் ஐடியா அப்படிங்கிறார். உண்மையான திட்டம், ரியல் ஐடியா அப்படின்னு பகவான் வந்து அந்த ரியல் ஐடியா என்கின்ற சொல்லை ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடன் இணைத்துதான் எப்பொழுதுமே சொல்வார். சூப்பர் மைண்ட், ட்ரூத் கான்சியஸ்னஸ், இதில் எது காணப்படுகின்றது என்றால் ரியல் ஐடியா. ஹைஃபனேட்டடா சொல்கின்றார். ரியல் ஆஸ் ஐடியா, இல்ல ஐடியா விச் இஸ் ரியல். ஏன் பகவான் இங்கு ஹைஃபனேட்டடாக கூறுகின்றார் என்றால் இங்கு பாகுபாடு கிடையாது. எது ரியலாக இருக்கின்றதோ அதுவே எண்ணமாக இருக்கின்றது, எது எண்ணமாக இருக்கின்றதோ அதுவே ரியலாக இருக்கின்றது. ஆனால் நம் மனதில் அவ்வாறு இல்லை. மனதில் வந்து நம்ம ஒன்றை ரியல் என்று எண்ணுகிறோம், ஆனால் நம்மளுடைய எண்ணம் வேறு விதமாக இருக்கின்றது. There is a dichotomy between real and idea as far as the human mind is concerned. ஆனால் இந்த சூப்பர் மைண்ட்ல ட்ரூத் கான்சியஸ்னஸ்ல அவ்வாறு இல்லை. ஏன்னா அது டிவைன் இல்லையா? டிவைன்ல வந்து அங்க வேற எதுவுமே அங்க டிவிஷனே இருக்க முடியாது. ஏன்னா டிவிஷன் கிடையாது அங்க. எது எண்ணமாக இருக்கின்றதோ அது வந்து அது ரியல், உண்மைதான். எது சங்கல்பம், எது இங்க எண்ணமாக இருக்கின்றதோ அதுவே சங்கல்பமாக செயல்பட்டு காரியங்களை நிறைவேற்றுகின்றது. இங்க வந்து அந்த டிவிஷனே கிடையாது. இந்த ரியல் ஐடியா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் இருக்க காணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பின்னால வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு. எப்படி கட்டடம் கட்டுகின்றோம், அதற்கு பின்னால வந்து ஒரு கட்டடத்திற்கான வரைபடம் இருக்கின்றது. அது இல்லைன்னா நம்மளால கட்டடத்தை கட்ட முடியாது. அதுபோல பகவான் என்ன கோருகின்றார்? இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் ஒவ்வொரு அமைப்பிற்கும் பின்னால there is a real idea அப்படிங்கிறார். ரியல் ஐடியா அது எப்படி? இட் விச் எக்ஸ்பிரஸஸ் itself as a self nature. இந்த இயற்கையில பார்க்கிறோம், இயற்கையில எண்ணற்ற மாறுபாடுகளை உடைய அமைப்புகளை இயற்கையில பார்க்கிறோம், தாவர இனங்கள்ல பார்க்கிறோம், ஒரு செல் உயிரினங்கள்ல பார்க்கிறோம், எல்லாத்திலையும் பார்க்கிறோம். இது எல்லாத்துக்கு பின்னாடி வந்து பகவான் என்ன கோருகின்றார்? இதெல்லாம் வந்து பகவான் என்ன கோருகின்றார்? சயின்ஸ்ல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, எப்படி ஒன்று உருவாகுகின்றது, இந்த எப்படி அப்படிங்கிறதுக்கு தான் சயின்ஸ்ல வந்து அவங்க வந்து பதில் தராங்க. ஹவ் ஆஃப் திங்ஸ்.
ஆனால் ஏன் அப்படி உருவாக வேண்டும், வை ஆஃப் திங்ஸ் என்பதற்கு சயின்ஸ்ல நமக்கு பதில் கிடையாது. அந்த வை ஆஃப் திங்ஸ் தான் வந்து இந்த ரியல் ஐடியா அப்படிங்கிறார் பகவான். எதை நம்ம இயற்கைன்னு சொல்றோமோ அதற்கு பின்னால ஒரு ரியல் ஐடியா செயல்பட்டு அந்த இயற்கை அவ்வாறு இருக்க வேண்டும், இந்த தாவரங்கள் இந்த இந்த ஒரு தாவர இனம் இவ்வாறு இருக்க வேண்டும், இந்த மலர் இவ்வாறு இருக்க வேண்டும், இந்த இலை இவ்வாறு இருக்க வேண்டும் என்றெல்லாம் தீர்மானிக்கின்றது. நாம் சொல்லலாம் அதுக்கு பின்னாடி இந்த டிஎன்ஏ இருக்கின்றது, அதுல ஒரு அதனுடைய ஜீன் ஸ்ட்ரக்சர் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பின்னாடி எது இருக்கு? ஜீன் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் தானே. அதற்கும் பின்னால இந்த ரியல் ஐடியா எங்கெல்லாம் நம்ம அல்டிமேட்டா போனாலும் அதற்கு பின்னால இந்த ரியல் செயல்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது ஒரு கான்செப்ட். அப்புறம் இன்னொரு கான்செப்ட், இந்த காலமும் இடத்தையும் இந்த உலகத்துல பார்க்குறோம். பிரபஞ்சத்துல காலமும் இடம் அப்படி ரெண்டு பரிமாணங்கள் இல்லை அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல வந்து டெவலப்மெண்ட் காண முடியாது இல்லையா. முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஏற்படுகின்றது என்றால் அது எங்கு ஏற்படுகின்றது என்றால் காலத்தின் தொடர்ச்சியின் மூலமும் இடத்தில் ஒன்றுக்கொன்று ஏற்படும் அந்த ஒரு தொடர்பின் மூலமும் தான் இங்கு இந்த பிரபஞ்சத்தில் வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படுகின்றது. இந்த ஸ்பேஸ் அப்படிங்கும் போது அது வந்து அப்ஜெக்டிவ், நம்மால வந்து திடமாக பார்க்க முடிகின்றது. அங்கு வெவ்வேறு அமைப்புகள் இருக்கின்றன. ஒவ்வொரு அமைப்புகளும் ஒன்றுடன் ஒன்று பரிவர்த்தனை செய்து கொள்கின்றன. There is an interaction of related things in the space. Succession of time அப்படிங்கிறது கூடவே நடக்கின்றது. காலத்தினுடைய தொடர்ச்சி என்பதும் கூடவே நடக்கின்றது. இந்த காலத்தினுடைய தொடர்ச்சியும் இந்த இடம் என்கின்ற அமைப்பில் இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய பரஸ்பர அந்த பரிவர்த்தனையும் எதை உண்டாக்குகின்றன என்றால் இந்த காரணமும் விளைவும், காஸ் அண்ட் எஃபெக்ட், இந்த ஒரு அம்சத்தை உருவாக்குகின்றன. காலம் இல்லை அப்படின்னா ஒரு விஷயம் நடந்தது, அதற்கு பின்னால் இந்த விஷயம் நடந்ததுன்னு சொல்றோம். அதே போல ஒரு இடத்துல ரெண்டு விஷயம் நடக்கும் பொழுது அங்க ஏதோ ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது, இடம் என்கின்ற ஒரு அமைப்பும் தேவைப்படுகின்றது. ஸோ காலமும் இடமும் சேர்ந்துதான் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் அந்த ஒரு செயல்பாட்டை நிகழ்த்துகின்றன அப்படிங்கிறார். அப்படின்னா இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ்ங்கிறது என்ன? எல்லாமே சச்சிதானந்தா அப்படிங்கிறோம் இல்லையா. இந்த பிரபஞ்சம் என்டையர் இது சச்சிதானந்தா, ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறோம். ஆல் இஸ் பிரம்மன் சொல்லிட்டு நம்ம வாழ்வில் வந்து சந்திக்கக்கூடிய முக்கியமான இரு பரிமாணங்கள் என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். டைம் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவா ஃபீல் பண்றோம் இல்லையா. நம்ம திடமா கண் முன்னால பார்க்க முடியாது டைம் அப்படிங்கிறத. நமக்குள்ளேயே காலத்தினுடைய அந்த சுழற்சியை உணர்கின்றோம். ஸ்பேஸ் அது வந்து அப்ஜெக்டிவா பார்க்கிறோம். ரெண்டுமே என்ன, இவை இரண்டுக்கும் சச்சிதானந்தாவிற்கும் பிரம்மனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இவை இரண்டுமே பகவான் என்ன கூறுகின்றார், இவை இரண்டுமே அந்த கான்சியஸ் பீயிங், அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த உணர்வுள்ள இருப்பினுடைய இரு அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ரெண்டுமே ஒன்றினுடைய அமைப்புகள் தான். ஆனால் நம்ம வந்து ரொம்ப இவை இரண்டும் வெவ்வேறு என்று நினைக்க தேவையில்லை அப்படிங்கிறார். டைம் வேற ஸ்பேஸ் வேற அப்படின்னு நினைக்க தேவையில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அந்த பிரம்மன், இந்த கான்சியஸ் பீயிங் எப்படி தன்னை பார்க்கின்றது என்றால், தன்னுடைய நீட்சியாகத்தான் இந்த காலத்தை பார்க்கின்றது. தன்னுடைய நீட்சியாக காலத்தை அது பார்க்கின்றது. அதே போல தன்னினுடைய ஒரு வெளிப்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் இடத்தை பார்க்கின்றது. The conscious being views itself in extension subjectively as time. Subjectively as time என்ன அர்த்தம்? நம்மால வந்து வெளியில பார்க்க முடியல, திடமா பார்க்க முடியல, ஆனா நம்ம உணர்கின்றோம்.
அப்ஜெக்டிவ்லி ஆஸ் ஸ்பேஸ்னா நம்மால வெளியே பார்க்க முடிகின்றது. இவை இரண்டும் எதனுடைய நீட்சிகளாக காணப்படுகின்றன என்றால் அந்த கான்சியஸ் பீயிங், அந்த பிரம்மனினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இவை இரண்டுமே காணப்படுகின்றன. ஆகையினால் இவை இரண்டும் வெவ்வேறு இல்லை அப்படிங்கிற. ஏன்னா அதோடைய சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா காலமும் இடமும் எங்கிருந்து வருகின்றன என்றால் அந்த கான்சியஸ் பீயிங், அந்த பிரம்மன், அதனுடைய நீட்டிப்பாகத்தான் இவை இரண்டும் வருகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது பாப்போம். படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். Our mind views the space and time by its process of measuring. It takes note of time as mobile extension by succession of the past, present, and future, itself taking a position at a certain standpoint. It measures out space by divisibility of substance. Space is a stable extension for the mind, placing itself at a certain point. In pure mentality, we can disregard the movement of event and the placement of substance, but regard only the pure movement of conscious force. In a higher consciousness, past, present, and future are regarded in one view as an eternal present. Similarly, it contains all points of regions of space in itself as a subjective and indivisible extension. The supermind embraces and unifies the successions of time and divisions of space by its one view and an all-comprehending regard. Thank you, sir. தேங்க்யூ. ஏன் இங்க டைம் அண்ட் ஸ்பேஸ் வந்து பகவான் உள்ள கொண்டு வராருன்னு பார்த்தோம் அப்படின்னா, டைம் அண்ட் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. டைம் அண்ட் ஸ்பேஸ் இரண்டுமே அந்த பிரம்மனினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் அப்படின்னு பார்த்தோம். டைம் அண்ட் ஸ்பேஸினுடைய யூட்டிலிட்டியும் பார்த்தோம். டைம் அப்படிங்கிறது தொடர் நிகழ்வுகளின் தொடர்ச்சியை உண்டாக்குகின்றது. ஸ்பேஸ் என்பது அதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்றுடன் ஒன்று பரிவர்த்தனை செய்கின்றன. அதனால் இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட் என்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் இந்த உலகத்தில் நடைபெறுகின்றன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம மனம் வந்து எப்படி பார்க்கின்றது இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ, இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்பர் மைண்ட் எப்படி பார்க்கின்றது டைம் அண்ட் ஸ்பேஸ், அதுதான் இங்க பகவான் சொல்றார். நம்ம படிக்கிற சாப்டர் வந்து ட்ரூத் கான்சியஸ்னஸ். அது எவ்வாறு இந்த டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து ஹேண்டில் பண்ணுது, நம்ம மனம் எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி செய்கின்றது, அளவீடு செய்கின்றது. நான் அரை மணி நேரம் பேசுகின்றேன், 1 மணி நேரம் பேசுகின்றேன், பல மைல்கள் கடந்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்கின்றேன் என்றெல்லாம் காலத்தையும் நேரத்தையும் நாம் அளவீடு செய்கின்றோம். கடந்த காலம் என்றும் நிகழ்காலம் என்றும் எதிர்காலம் என்றும் நாம் அதுல வந்து ஒரு பாகுபாடை ஏற்படுத்துகின்றோம். நாம் ஏன் அப்படி பாகுபாடை ஏற்படுத்துகின்றோம் என்றால், நம்மை காலத்தினுடைய ஒரு கட்டத்தில் நிறுத்தி வைத்துக் கொண்டு நமக்கு முன்னால் நடந்தவையை கடந்த காலமாகவும் தற்பொழுது நடப்பவையை நிகழ்காலமாகவும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை நடக்கப் போகும் விஷயத்தை எதிர்காலமாகவும் நம்ம வந்து நம்மை வந்து ஒரு காலத்துல ஒரு நம்மை வந்து ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல நிறுத்தி வைத்துக் கொண்டு பார்க்கிறோம். அதே போல இடம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிறோம். நான் வந்து சென்னையில் இருக்கின்றேன், என்னுடைய நண்பர் ஒருவர் டெல்லியில் இருக்கின்றார், மற்றொரு நண்பர் திருச்சியில் இருக்கின்றார். அதனால் நம்ம எப்படி பார்க்கின்றேன், ஒரு டிஸ்டன்ஸை வந்து நம்ம வந்து மைண்ட்ல வந்து நிறுத்தி என்னை ஒரு ஒட்டுமொத்த அமைப்புல என்னை ஒரு இடத்தில் நிறுத்தி கொண்டு என்னிலிருந்து ஒருவர் அருகில் இருப்பது போலவும்
மற்றொருவர் வெகு தொலைவில் இருப்பதாகவும் நான் கூறுகின்றேன். அதில் என்ன செய்கின்றேன்? என்னை ஒரு இடத்தில் வைத்துக் கொள்கின்றேன். இவ்வாறு தான் மனித மனம் பார்க்கின்றது. அதனால அந்த சூப்பர் மைண்ட் எப்படி பார்க்கின்றது? சூப்பர் மைண்ட்ல வந்து காலத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மெமரி அப்படிங்கிற அந்த ப்ரீவியஸ் சாப்டர் அந்த புக் 2ல கூட பார்த்தோம். மெமரியில கூட பார்த்தோம். அந்த ஹையர் கான்சியஸ்னஸ் எப்படி பார்க்கின்றது என்றால், அது வந்து ஒன் வியூ. இட் டேக்ஸ் ஒன்லி ஒன் வியூ. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறத அட் ஒரே வியூல பார்க்குது. அது வந்து தனித்தனியாக பார்ப்பது இல்லை. தன்னை ஏன்னா அது வந்து பார்த்தோம், இட் இஸ் எக்ஸ்டென்ஷன் இல்லையா? காலம் என்பது தன்னுடைய நீட்டிப்பு தான் அது. அதனால அது வந்து பாகுபாடு செய்வதில்லை. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறதே அங்க டிவிஷனே கிடையாது. இடமும் அப்படித்தான். there is no division in the space. எல்லாமே ஒரே பார்வையில பார்க்கின்றது. அனைத்துமே ஒரே அமைப்பில் அது தழுவி இருக்கின்றது. அதனால அங்க வந்து டிவிஷன் ஸ்பேஸும் கிடையாது, டிவிஷன் இன் டைமும் கிடையாது. சூப்பர் மைண்ட்ல மனதுல தான் அந்த டிவிஷன் இருக்கு. இந்த கருத்து தான் நம்ம மெமரி, செல்ஃப் கான்சியஸ்னஸ் அதில் பார்த்தோம். நம்ம வந்து மைண்ட் டிவைட் பண்ணுது. மெமரி வந்து பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் அப்படிங்கிறது பார்க்குது. பட் நமக்குள்ள இருக்கிற அந்த டீப்பர் கான்சியஸ்னஸ் வந்து 3 நிலைகளிலுமே இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அடுத்தது போகலாம். வேற ஏதாவது இதுல விளக்கம் தேவைன்னா எப்போ வேணாலும் நிறுத்தி கேட்கலாம். சார் படிக்கங்க. எஸ் மேடம். There would be no change or progression or evolution if there is not this factor of succession of time. Yet, we have in this world the constant succession of a developing harmony. One character comes out of another, concealing in itself that which it has replaced, like man concealing the qualities of animal. If there is no divisible space, then there would be no mutable relation of forms, no interaction of forces. There would be a spaceless self-consciousness. It would contain all things in itself like dream images without having an objective reality. If time alone is real, then successions in time would be a pure development. One strain would come out of the other in a subjective, free spontaneity like musical sounds without any tangible reality. Thank you, sir. தேங்க்யூ. பகவான் என்ன கூறுகின்றார்? ஏன் காலமும் இடமும் தேவை? காலமும் இடமும் என்ன காரணத்தினால அவசியம்? இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல என்ன காரணத்தினால காலம் என்கின்ற அமைப்பும் தேவை, இடம் என்கின்ற அமைப்பும் தேவை? இந்த காலம், இடம் என்கின்ற அமைப்பின் மூலமாகத்தான் இந்த பரிணாம வளர்ச்சியின் முன்னேற்றம் காணப்படுகின்றது. மாற்றங்களே இருக்காது. சப்போஸ் டைம் அப்படிங்கிற டைம்ங்கிற கான்செப்டே இல்லை அப்படின்னா இந்த எவல்யூஷனரி பிரின்சிபிளே அங்க இருக்காது, மாற்றங்களே இருக்காது. ஆனால் இந்த உலகத்தில் என்ன பார்க்கின்றோம் என்றால் ஒரு கான்ஸ்டன்ட் சக்சஷன் ஆஃப் திங்ஸ் பார்க்கிறோம். தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாட்டை பார்க்கின்றோம். அது மாத்திரம் அல்ல, ஒரு ஒத்திசைவுடன் கூடிய ஒரு தொடர்ச்சியான ஒரு வெளிப்பாட்டினை பார்க்கின்றோம். உதாரணத்துக்கு சொல்லலாம் அப்படின்னா, ஒரு அமைப்பு இருக்கின்றது, அந்த அமைப்பிலிருந்து வேறொரு அமைப்பு வெளிவருகின்றது. எந்த அமைப்பிற்கு பதிலாக அது தோன்றியதோ அந்த அமைப்பினுடைய அம்சத்தை அது தன்னுள் வைத்திருக்கின்றது. மனிதன் இருக்கின்றான். மனிதன் விலங்கிலிருந்து தோன்றிய ஒரு அமைப்பாக இருக்கின்றான். இருந்தாலும் மனிதனுக்குள்ளேயே அந்த விலங்கினுடைய இயல்புகள் மறைக்கப்பட்டு இருக்கின்றன. ஆகையினால இங்க என்ன பார்க்கிறோம்? இங்க ஒரு சக்சஷன் பார்க்கிறோம். அந்த சக்சஷன்ல ஒரு டெவலப்பிங் ஹார்மனியை பார்க்கிறோம்.
ஒரு முரண்பாட்டை பார்ப்பதில்லை. இதையெல்லாம் எது உறுதி செய்கின்றது என்றால் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் தான் உறுதி செய்கின்றது. அதே போல இந்த இடம், ஸ்பேஸ், இந்த ஸ்பேஸ் அப்படிங்கிறது, ஸ்பேஸ்ல என்ன பார்க்குறோம்? டிவிஷனை பார்க்குறோம் இல்லையா? ஸ்பேஸ் அப்படின்னாலே டிவிஷன். இந்த இடம் இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு, இன்னொரு இடம் இருக்கு, அப்படிதான் பார்க்குறோம். இந்த டிவிஷன் அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் அங்க இருக்கக்கூடிய வெவ்வேறு அமைப்புகளுக்கு இடையே ஒரு இன்டராக்ஷன், வெவ்வேறு சக்திகளுக்கு இடையே ஒரு பரஸ்பரம் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. இப்ப அது மாதிரி இல்லை அப்படின்னா, தெர் இஸ் நோ ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுட்டோம் அப்படின்னா இன்டராக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸே இருக்காது. என்ன இருக்கும்? உங்களுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கும், பட் ஸ்பேஸ்லெஸ்ஸா இருக்கும். எப்படி கனவுகள் வந்து மனதில் தோன்றுகின்றதோ, ஸ்பேஸ் அப்படிங்கிறதனோட முக்கியமான அம்சம் என்ன? அதனுடைய அப்ஜெக்டிவிட்டி தானே. ஸ்பேஸ் என்றால் நம்மால பார்க்க முடிகின்றது, நமக்கு வெளியில ஒன்றை பார்க்கின்றோம், அப்ஜெக்டிவிட்டி. சப்போஸ் அந்த அப்ஜெக்டிவிட்டி இல்லாம ஸ்பேஸ் இருந்தது அப்படின்னா, எப்படி நமக்குள்ள ஒரு கனவு இருக்குமோ, கனவு ஏன் கனவு அப்படிங்கிறோம்? இட் இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ் இமேஜ். கனவை நம்மால வந்து திடமா தொட முடியாது, பார்க்க முடியாது. இட் இஸ் பியூர்லி சப்ஜெக்டிவ். அது போல ஆயிடும் அப்படிங்கிறார். பட் தட்ஸ் நாட் சோ. ஏன்னா இந்த உலகம் வந்து உண்மை. பிரம்மனினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த ஸ்பேஸ் இருக்குது, பிரம்மனினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த டைம் இருக்கு. அதனால் இவை இரண்டுக்குமே வந்து இரண்டினுடைய அவசியத்தை இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். இரண்டு காலமும் அவசியம், இந்த இடமும் அவசியம். இவை இரண்டும் எதனுடைய அமைப்பாக வெளிப்படுத்தப்படுகின்றன என்றால் அந்த பிரம்மனினுடைய நீட்சியாகத்தான் வெளிப்படுத்தப்படுகின்றன. எந்த விதியின் படி இவைகள் செயல்படுகின்றன என்றால் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ். அதுதான் என்ன செய்கின்றது? காலத்தின் மூலம் வெளிப்படக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கு இடையில் ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது. அதே போல இடத்துல வந்து காணக்கூடிய அனைத்து அமைப்புகளுக்கு இடையே ஒரு ஒத்திசைவை ஏற்படுத்துகின்றது. இதெல்லாம் எதனால் சாத்தியப்படுகின்றது என்றால் அந்த சூப்பர் மைண்டினுடைய ட்ரூத் கான்சியஸ்னஸ். அடுத்துக்கு போலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் மேடம். In this world, various forms embody different potentialities. Each creation, with its powers and possibilities, faces other powers and possibilities. It appears that things evolve themselves by shock and struggle with the succession of time. But in reality, there is a spontaneous working out of things from within. External shocks and struggles are only superficial aspects. The inner law of harmony governs the outer laws of the parts or forms which appear to be in collision. It looks like discord to the mind because mind considers each thing separately in itself. But to the supermind, this discord appears like an ever-present and ever-developing harmony because it sees the whole extension of time and space and embraces all the mind's possibilities. Thank you, sir. Thank you. உலகத்தில் நம்ம வந்து வெவ்வேறு விஷயங்களை பார்க்குறோம், மாறுபட்ட அமைப்புகளை பார்க்குறோம், நிறைய விஷயங்களை பார்க்குறோம். ஒவ்வொன்றினுக்குள்ளும் ஒரு திறன் பாடு இருக்கின்றது, பொட்டன்ஷியாலிட்டி. ஒவ்வொன்றுக்குள்ள ஒரு பொட்டன்ஷியாலிட்டி இருக்கு. இதுல இங்க காணக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் சமமா இருப்பதில்லை. எல்லா அமைப்புகளுக்கும் இடையில், அமைப்புகளுக்குள்ளும் சமமான நிலையில இந்த பொட்டன்ஷியாலிட்டிஸ், இந்த திறன், இந்த சக்தி இருப்பதில்லை. சில அமைப்புகளுக்கு சக்தி கூட இருக்கின்றது, சில அமைப்புகளுக்கு சக்தி திறன் கம்மியாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் இந்த பரிணாம வளர்ச்சி நடைபெறுகின்றது. இந்த டார்வினின் தியரியில என்ன சொல்றாங்க? சார்ல்ஸ் டார்வின் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சொல்றாங்க? சார்ல்ஸ் டார்வின்ல அந்த பரிணாம வளர்ச்சி தியரி ஆஃப் எவல்யூஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்றுடன் ஒன்று போராடி போராடி எது வந்து வலிமையானதாக இருக்கின்றதோ அது ஒன்றுதான்
நிலைத்து நிற்கின்றது, மற்றவைகள் எல்லாம் அழிந்து போகின்றன. இதன் அடிப்படையில் தான் எல்லாமே பரிணாம வளர்ச்சியில் ஒவ்வொன்றும் வளர்கின்றன அப்படிங்கிறது டார்வினியன் தியரி ஆஃப் எவல்யூஷன். பகவான் என்ன கூறுகின்றார் அப்படின்னா, அங்க எது டார்வினியன் தியரியில எது வலியுறுத்தப்படுகின்றது? வெவ்வேறு உயிரினங்களுக்கிடையே காணக்கூடிய ஒரு போராட்டம் அங்கு காணப்படுகின்றது. இங்க பகவான் கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டா சொல்றார், கிடையாது அப்படிங்கிறார். நம்ம பார்க்குறோம் எல்லாமே இந்த ஷாக் அண்ட் ஸ்ட்ரகிள் அதன் மூலமாகத்தான் வெளிப்படுகின்றன, காலத்தின் மூலம் வெளிப்படுகின்றன அப்படின்னு பார்க்குறோம். அப்படி கிடையாது அப்படிங்கிறார். என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒவ்வொன்றும் தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஏதோ ஒன்றினுடைய ஒரு தன்னியலார்ந்த வெளிப்பாட்டின் மூலம்தான் ஒவ்வொன்றும் வளர்ச்சி அடைகின்றன அப்படிங்கிறார். போராட்டமே இல்லை அப்படிங்கிறார். In reality, there is a spontaneous working out of things from within அப்படிங்கிறார். From within ஏன் சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் இருக்கு, அந்த ரியல் ஐடியா இருக்கு. அதுதான் அதை வெளிப்படுத்துகின்றன ஒழிய ஒன்றுடன் ஒன்று போராடி தன்னை ஒன்றை அழித்து மற்றொன்று வருகின்றது என்பது கிடையாது அப்படிங்கிறார். எக்ஸ்டர்னல் ஷாக்ஸ் அண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஒன்லி சூப்பர்ஃபிஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படிங்கிறார். ஸோ பகவான் இங்க கம்ப்ளீட்டா ரேடிக்கலா மாறுபடுகின்றார். டார்வினியன் தியரியும் வேற, டார்வினியன் தியரி சூப்பர்ஃபிஷியலா தான் ஹேண்டில் பண்ணுது. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆன்மீக உண்மை வேறு. பிகாஸ் எவ்ரி திங் இஸ் கான் வித் ட்ரூத் கான்சியஸ்னஸ். உள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு விதி, அதுதான் அந்த உள்ள இருக்கக்கூடிய விதி அது ஒத்திசைவு ஏற்படுத்துகின்றது. அது என்ன செய்கின்றது? புறத்திலும் அந்த விதியை உண்டாக்கி அதன்படிதான் அங்கு காணப்படும் அனைத்து அமைப்புகளும் உருவாக்கப்படுகின்றன. உள்ள இருக்கக்கூடிய ஒரு விதியினுடைய ஒத்திசைவின் அடிப்படையில் தான் அனைத்தும் புறத்தே காணப்படுகின்றன. அதனால் நம்ம பார்ப்பதற்கு ஒன்றுடன் ஒன்று முரண்பட்டு ஒன்றுடன் ஒன்று மோதுவது போல், முட்டி மோதுவது போல் இருந்தாலும் அவ்வாறு இல்லை அப்படிங்கிறார். மனதிற்குத்தான் இந்த முரண்பாடு காணப்படுகின்றது. இந்த டிஸ்கார்டு மனதிற்கு புறத்திலிருந்து பார்க்கும் பொழுதுதான் அது காணப்படுகின்றது. ஏன் மனதிற்கு அவ்வாறு காணப்படுகின்றது என்றால், மனம் அனைத்தையும் தனித்தனியாக பிரித்து பார்க்கின்றது, செப்பரேட்டாக பார்க்கின்றது. ஆனால் அதிமனம் எவ்வாறு பார்க்கின்றது? அதிமனம் இந்த ஒன்றுடன் ஒன்று இருக்கக்கூடிய அந்த பிணக்கு, டிஸ்கார்டு, அது பிணக்காக பார்ப்பதில்லை. அது எவ்வாறு அது பார்க்கின்றது? எப்பொழுதுமே இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு ஒத்திசைவு, ஒரு இணக்கத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த அதிமனம் பார்க்கின்றது. ஆகையினால இதுதான் வித்தியாசம். மைண்ட் கான்ஃபிளிக்ட பார்க்குது, சூப்பர் மைண்ட் ஹார்மனியை பார்க்குது. இதுதான் பேசிக் டிஃபரன்ஸ். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். It is the super mind that creates all forms. It not only contains all the forms of itself, but pervades them as an indwelling presence, as the Lord in their hearts. Yet it is concealed in every form and force of the universe. The self-knowledge has fixed the first laws in the very birth of the form and the starting point of force. In accordance with the first laws, it guides the forms and forces it has created. There is an indwelling vision and power that governs each thing in nature, whether it is a living or a non-living thing, a mentally self-conscious being or not self-conscious. Each thing may not possess the intelligence, but seems to do the works of intelligence. This intelligence, the real idea of the divine supermind, is present subconsciously in plants and animals and off-consciously in man. They obey the law of the secret intelligence present in them. We are not conscious of its operations because it appears subconscious or inconscient to us
but it is fully conscient to itself. அடுத்ததையும் படிச்சிருங்க மேடம், அடுத்ததையும் படிச்சிருங்க. அடுத்த படிக்கிறேன் சார். It is not a mental intelligence that guides and governs. It is a self-aware truth of being. It is the truth consciousness. It does not have to think out. It does not have to think out things as our mind does. It has the impeccable self-vision and the inevitable force of a soul and self-fulfilling existence. Our mental intelligence is based on the process of thinking. It is simply a reflecting force of consciousness. Thank you, sir. தேங்க்யூ. இதுல பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். சூப்பர் மைண்ட் வந்து பார்த்தோம், சூப்பர் மைண்ட் தான் வந்து அனைத்தையும் சிருஷ்டிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கேருந்து சிருஷ்டிக்கின்றது சூப்பர் மைண்ட்? தனக்குள்ளே இருந்து தான் சிருஷ்டிக்கின்றது. முதல்ல தனக்குள்ளேயே அது பார்க்கின்றது, அதிலிருந்து தன்னுக்குள்ளே இருந்துதான் அனைத்தையுமே அது வெளிப்படுத்துகின்றது. அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டு சிருஷ்டிக்கப்படும் அனைத்தினுள்ளும் அது எங்கும் அது வியாபித்து ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு வசிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இன்வெல்லிங் பிரசன்ஸ் as a lord in their hearts அப்படிங்கிறார். இன்வெல்லிங் எங்கும் வியாபித்துள்ளது, அனைத்தினுள்ளும் வியாபித்துள்ளது, அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, ஒரு இன்வெல்லிங் பிரசன்ஸா இருக்கு அப்படிங்கிறார். ஆனா அது வந்து எப்படி இருக்குன்னா, பகவான் என்ன கூறுகின்றார், அது மறைத்து வைக்கப்பட்டுள்ளது, வெளிப்புறத்துல நம்மளால காண முடியல. இட் இஸ் கன்சீல்ட் இன் எவ்ரி ஃபார்ம் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ் அப்படிங்கிறார். ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், இங்க ஒவ்வொரு பிரபஞ்சத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு அமைப்பும் வந்து எதன் அடிப்படையில் செயல்படுகின்றது என்றால், ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒரு முதன்மையான விதி ஒன்று அமைக்கப்படுகின்றது. ஃபர்ஸ்ட் லாஸ் அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் லாஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். முதன்மையான விதி என்பது ஒவ்வொன்றும் தோன்றும் பொழுது ஏற்படுகின்றது. அந்த விதி, முதன்மையான விதி எதன் அடிப்படையில் ஏற்படுகின்றது என்றால், இந்த ட்ரூத் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் நாலேஜ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம தனக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ஞானம், அதுதான் வந்து அந்த முதன்மையான விதியை ஒவ்வொரு அமைப்பிற்கும் ஒவ்வொரு அமைப்பும் தோன்றும் பொழுது ஆரம்பமாக அதைத்தான் அது உருவாக்குகின்றது. அதன் அடிப்படையில் தான் அனைத்தும் வெளிப்படுகின்றன. அந்த முதன்மையான விதி என்பதுதான் ஒவ்வொரு அமைப்பையும் வழி நடத்துகின்றது. இது வந்து ஒரு அடிப்படை விதியாக பகவான் குறிப்பிடுகின்றார். முதன்மையான விதி என்பது அந்த ட்ரூத் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் நாலேஜ், அந்த ரியல் ஐடியா, இதுதான் வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய ஒவ்வொரு அமைப்பிற்கும் உள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு விஷன், இன்ட்வெல்லிங் விஷன் அண்ட் பவர் அப்படிங்கிறார். ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கக்கூடிய ஒரு பார்வை, ஒரு சக்தி, ஒரு இன்ட்வெல்லிங் விஷன், இது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற இவ்வாறுதான் இது நடக்க வேண்டும் என்கின்ற நிகழ்வு குறித்த ஒரு பார்வை ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதே போல ஒவ்வொன்றினுள்ளும் ஒரு சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறாரு. there is an indwelling vision and power அப்படிங்கிற, அதுதான் இந்த இயற்கையில் செயல்படும் ஒவ்வொன்றையும் வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். அது வந்து உயிருள்ள பொருளாக இருக்கலாம், அல்லது சடப்பொருளாக இருக்கலாம், மனம் என்கின்ற உணர்வு நிலையுடன் கூடிய பொருளாக இருக்கலாம், அல்லது மனம் என்கின்ற உணர்வு நிலை இல்லாத பொருளாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் உள்ள இந்த இன்வெல்லிங் விஷன் அண்ட் பவர் இருக்கின்றது, அதுதான் வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்கலாம், இது எப்படி சொல்ல முடியும்? நம்ம ஒரு சாதாரண எறும்போ ஒரு பூச்சியோ எடுத்துக்கிட்டா அது வந்து எந்த விதமான மனிதனுக்கு இருக்கக்கூடிய அறிவு வந்து சுத்தமா இருப்பதாக நமக்கு காணப்படலை. ஆனா அது வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கு.
பறவைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு எங்க இன்டெலிஜென்ஸ் இருக்கு? இன்ஸ்டிங்க்ட் தான் இருக்கே ஒழிய இன்டெலிஜென்ஸ் இல்லை. அதனால் நம்ம மேலோட்டமா பார்ப்பதற்கு அவைகளுக்கு அந்த அறிவு என்பது இல்லாமல் போல தோற்றமளிக்கலாம். ஆனால் அதை இயக்குவது ஒரு பேரறிவு அப்படிங்கிறார். எவையெல்லாம் அறிவற்றது போல் நமக்கு காணப்படுகின்றதோ அவைகளையெல்லாம் ஒரு பேரறிவு தான் வழிநடத்தி இயக்குகின்றது அப்படிங்கிறார். அது என்ன அறிவு, என்ன பேரறிவு? அதுதான் ரியல் ஐடியா ஆஃப் தி டிவைன் சூப்பர் மைண்ட். ரியல் ஐடியா என்பதுதான் அனைத்தையும் வழி நடத்துகின்றது அப்படிங்கிறார். பறவைகள் எல்லாம் இந்த இயற்கையினுடைய செயல்பாடு தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மனிதனை எடுத்துக்கொண்டால் மனம் என்பது வந்து விடுகின்றது. அதுல நம்ம ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் இயற்கையினுடைய செயல்பாடு, விலங்கினுடைய செயல்பாடு, பறவைகளினுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் என்றால் ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு. எங்கேயோ தண்ணி இருக்கும், ரூட்ஸ் வந்து அந்த ரூட் வந்து அப்படியே போய் அந்த தண்ணியை நோக்கி போகும். நம்ம மைக்ரேட்டிங் பேர்ட்ஸ் பார்க்குறோம். கான்டினென்ட் டு கான்டினென்ட், கண்டம் விட்டு கண்டம் அந்த சாதகமான தட்பவெப்ப நிலையை நோக்கி குழுவாக பறவைகள் பறந்து செல்வதை நாம் பார்க்கின்றோம். இதெல்லாம் எப்படி அதுக்கு தெரியுது? யார் வழி நடத்துகின்றார்கள்? எந்த அறிவு அவைகளை செயல்பட செய்கின்றது என்றால் அந்த பேரறிவு, அந்த ரியல் ஐடியா ஆஃப் த டிவைன் சூப்பர் மைண்ட். அது எப்படி இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனிடம் கான்சியஸா இல்லாட்டி கூட எல்லா இடத்துலையும் அது வந்து சப்கான்சியஸா இருக்கு அப்படிங்கிறார். சப்கான்சியஸ்லி இன் பிளான்ட் அண்ட் அனிமல்ஸ் அப்படிங்கிறார். எப்படி இருக்கு அப்படிங்கிறாரு? தாவர இனங்களிலும் விலங்கினத்திலும் இந்த ரியல் ஐடியா ஆஃப் த டிவைன் சூப்பர் மைண்ட் இஸ் சப்கான்சியஸ்லி பிரசன்ட் அப்படிங்கிறார். அடி உணர்வு தளத்தில் இருக்கின்றது அப்படிங்கிறார். அதே போல மனிதனிடத்தில் எப்படி காணப்படுகின்றது? ஹாஃப் கான்சியஸ்லி அப்படிங்கிறார். ஃபுல்லா இல்ல, ஹாஃப் கான்சியஸ்லி இன் மேன் அப்படிங்கிறார். நம்மால உணர முடிவதில்லை. என்ன காரணம் என்றால் அது வந்து நம்மளுடைய உணர்வு தளத்திற்கு கீழே இருக்கிறதுனால நம்மால உணர முடிவதில்லை. இது எப்படிப்பட்ட அறிவு? இந்த ரியல் ஐடியா அப்படின்னு சொல்றோமே, இது எப்படிப்பட்ட அறிவு? நம்முடைய மனம் சார்ந்த அறிவா, மென்டல் இன்டெலிஜென்ஸா என்றால் இல்லை அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் அ மென்டல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறார். இட் இஸ் அ செல்ஃப் அவேர் ட்ரூத் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறார். தன்னைத்தானே உணர்ந்த ஒவ்வொரு ஜீவனுள்ளும் இருக்கக்கூடிய அந்த பேர் உண்மை, அதுதான் ஒவ்வொன்றையும் வழிநடத்துகின்றது அப்படிங்கிறார். அதுதான் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது மனிதன் கிட்ட இருக்கிற மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் போல கிடையாது. மனிதனுடைய மனம் என்ன செய்கின்றது? ஒவ்வொன்றையும் எண்ணி எண்ணி செயல்படுகின்றது. சிந்தித்து சிந்தித்து தான் மனித மனம் செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது. ஆனா ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படி கிடையாது. இட் டஸ் நாட் ஹாவ் டு திங்க். அதற்கு என்ன இருக்கின்றது? அந்த செல்ஃப் விஷன், தன்னுள்ளேயே இருக்கக்கூடிய அந்த பார்வை, ஒன்றை குறித்த அந்த அந்த பார்வை அதற்கு இருக்கின்றது, செல்ஃப் விஷன். அதே போல ஒன்றை முழுமையாக நிறைவேற்றும் அந்த சக்தியையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. ரெண்டு விஷயம் இருக்கு அப்படிங்கிறார். இம்பெக்கபிள் செல்ஃப் விஷன், அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அது வந்து மிஸ்டேக்கே இருக்காது அப்படிங்கிறார். நம்முடைய புறத்தில் மனம் நம்முடைய புறக்கண்களின் மூலம் பார்க்கக்கூடிய பார்வை வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்மளால வந்து சரியா நம்ம நிறைய மேக் மிஸ்டேக்ஸ். நம்மளுடைய பார்வை வந்து அப்பழுக்கட்டதுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் ப்ரோன் டு எரர். அதனால அந்த ட்ரூத் கான்சியஸ்ல இருக்கக்கூடிய செல்ஃப் விஷன் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் இம்பெக்கபிள். அதனுடைய பார்வையில் மிஸ்டேக்கே வராது அப்படிங்கிறார். அதே போல அதற்குள்ள இருக்கக்கூடிய சக்தி எப்படி செயல்படுகின்றது என்றால் எதை அது செய்ய விரும்புகின்றதோ அதை முழுமையாக நிறைவேற்றக்கூடியதாக இருக்கின்றது அப்படிங்கிறார். செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் எக்ஸிஸ்டன்ஸ் அதனுடைய ஃபோர்ஸ் அப்படிங்கிறார். ஆகையினால மனிதனுடைய அறிவிற்கும் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ் அதனுடைய அறிவிற்கும் நிறைய வேறுபாடு இருக்கின்றது அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிக்கவா? எஸ். Truth consciousness is the first operative principle of the supermind. It is a cosmic vision which is all comprehensive, all pervading, all inhabiting. It comprehends
all things in being and static self-awareness. This self-awareness is subjective, timeless, and spaceless. As it comprehends all things in static self-awareness, so it comprehends all things in dynamic knowledge. It governs the various objects which are dynamically embodied in space and time, like a plant which is not only statically self-aware of its constituents, but also dynamically aware of all constituents like air, water, sunlight, which are outside of itself to make food. In truth consciousness, the knower, knowledge, and the known are one and the same. It is our mind that makes the distinction between these three. Division and distinction are the proper means and fundamental law of action of mind. This mental operation is artificial, purely practical, and utilitarian. It does not represent the fundamental truth of things. In reality, the knower, the known, and the knowledge are one and the same consciousness. Though our mind can arrive at this knowledge of oneness of consciousness, yet it cannot make it a practical basis of its intelligent operation. பகவான் நீங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு. என்னன்னு அப்படின்னா, ரெண்டு விஷயம் அந்த சூப்பர் மைண்டுக்கு இருக்கு அப்படிங்கிறார். ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். என்ன ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னா, அனைத்தையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அனைத்தையும் குறித்த அந்த உணர்வையும் அந்த ஞானத்தையும் அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. எப்படின்னா அப்படின்னா, ஒன்று நிலையான அவேர்னஸ், ஸ்டாட்டிக் செல்ஃப் அவேர்னஸ், நிலையான ஒரு தன்னைத்தானே உணர்ந்த நிலையான அமைப்பாக இருக்கின்றது. அடுத்தது டைனமிக்கா இருக்கின்றது. டைனமிக் என்ன அர்த்தம்? செயல்படும் அறிவாக காணப்படுகின்றது. டைனமிக் நாலேஜ். ரெண்டு விஷயம், ஸ்டாட்டிக் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் டைனமிக் நாலேஜ் அப்படிங்கிறார். இது இந்த ரெண்டு பிரின்சிபல் அடிப்படையில் தான் எல்லாமே வழி நடத்தப்படுகின்றன சூப்பர் மைண்டால அப்படிங்கிறார். இந்த டைனமிக் அப்படிங்க வரும்போது எப்படின்னா, காலமும் இடமும் அங்கு கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு செயல்பாடுகள் நிறைவேற்றப்படுகின்றன. இதற்கு உதாரணம் சொல்லலாம். ஒரு செடி இருக்கின்றது. அந்த செடிக்கு என்ன தெரிகின்றது? அந்த செடி அந்த ஸ்டார்ச் தயாரிக்கணும் அப்படின்னா சன்லைட் தேவைப்படுகின்றது, நீர் தேவைப்படுகின்றது. இதெல்லாம் வச்சு எப்படி அந்த உணவு தயாரிக்க வேண்டும் என்கின்ற அந்த 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 ஒரு அறிவு செடிக்கு இருக்கின்றது. அதுக்கு அந்த அறிவை கொடுப்பது அந்த சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அந்த செல்ஃப் நாலேஜ் ஆஃப் த சூப்பர் மைண்ட் தான் ஒவ்வொன்றுக்கும் அந்த இன்டெலிஜென்ஸ். இட் கிவ்ஸ் அன் இன்டெலிஜென்ஸ் ஃபார் இட்ஸ் ஸ்பெசிபிக் ஆக்ஷன். ஒரு செடிக்கு உணவு தயாரிக்க வேணும் அப்படின்னா அதற்கு எல்லாம் தெரியுது இல்லையா? சூரிய ஒளி பெற்றுக்கணும், நீரை எடுத்துக்கணும், காற்றை எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கணும், அந்த இலையில உள்ள குளோரோஃபில் எடுத்துக்கொண்டு உணவு தயாரிக்கணும் அப்படிங்கிற அந்த ஃபார்முலால அந்த செடிக்கு தெரியுது. இந்த அறிவை கொடுத்தது யார்? அந்த சூப்பர் மைண்டு தான். சூப்பர் மைண்ட் இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் நாலேஜ், அதுதான் அந்த அறிவை கொடுத்திருக்கு. இது ஸ்டாட்டிக் செல்ஃப் அவேர்னஸ். இந்த அறிவு அதுக்கு எப்பொழுதுமே எல்லாத்துக்கும் இருக்குது. இது ஸ்டாட்டிக் அவேர்னஸ். சரி, டைனமிக் செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன அர்த்தம்? டைனமிக் நாலேஜ் என்ன அர்த்தம்? டைனமிக் நாலேஜ் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த சூரிய ஒளி தனக்கு கிட்டல, அந்த செடி ஒரு இடத்துல இருக்கு, சூரிய ஒளி இன்னொரு இடத்துல இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுது? கிளை அப்படியே போய் அந்த சூரிய ஒளிக்கு தன்னை காட்டிக் கொள்கின்றது. அதே போல தண்ணீர் வேணும் அப்படின்னா தண்ணீர் தான் இருக்கிற இடத்துல இல்லை,
தண்ணீர் வேணும்னு அதுக்கு தெரியுது. ஸ்டாட்டிக் அவேர்னஸ், ஸ்டாட்டிக் நாலேஜ். ஆனா அது என்ன செய்யுது, வேர்களை அப்படியே பரப்பி தண்ணி எங்க இருக்கோ அங்க போகுது. ஸோ அது வந்து டைனமிக் நாலேஜ். இந்த ரெண்டுமே ஒரு அமைப்புல இருந்தாதான் அது செயல்பட முடியும். இந்த ரெண்டையுமே ஒவ்வொரு அமைப்பிற்கும் தருவது எதுன்னா சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறார். ஸ்டாட்டிக் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் டைனமிக் நாலேஜ். இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் அனைத்துமே வழிநடத்தப்படுகின்றன அப்படிங்கிறார். எல்லாத்தையும் அப்படிதான் வழிநடத்தப்படுகின்றது அப்படிங்கிறார் பகவான் சொல்லக்கூடிய கருத்து பார்த்தோம் அப்படின்னா, சயின்டிபிக் ட்ரூத்தோட ஒரு படி மிகவும் ஆழமானது. சயின்டிபிக்கா வந்து மேலோட்டமா சொல்றாங்க, ஹவ் ஆஃப் திங்ஸா சொல்றாங்க, வை ஆஃப் திங்ஸ் சொல்றது இல்லை அப்படிங்கிறார் பகவான். இங்க வை ஆஃப் திங்ஸ் சொல்றாரு, ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் அப்படின்னா, இந்த சூப்பர் மைண்ட் எப்படி செயல்படுகின்றது அப்படின்னா, மைண்ட் எப்படி செயல்படுது, ஒன்றை பார்க்கின்றோம். நான் ஒரு புக்கை படிக்கிறேன் அப்படின்னா, அந்த புக் அப்படிங்கிறது என்னிலிருந்து மாறுபட்ட ஒரு அமைப்பாக இருக்கின்றது. நான் படிக்கின்றேன், நான் வந்து அதிலிருந்து வேறுபட்ட ஒரு அமைப்பு. புத்தகம் என்பது வேறுபட்ட அமைப்பு. அதன் மூலமாக அந்த அறிவை நான் அடைகின்றேன். அது ஒரு வேறுபட்ட அமைப்பாக இருக்கின்றது. ஸோ இங்க 3 ஆஸ்பெக்ட் வந்து தனித்தனியாக காணப்படுகின்றது. த நோவர், அறிந்து கொள்ளும் நான், நாலேஜ், அறிவு, நோன், எந்த புத்தகத்தில் இருக்கின்றதோ அந்த புத்தகம். இது அதாவது 3 விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்றை நான் கற்றுக்கொள்ளும் பொழுது நான் கற்றுக்கொள்கின்றேன், ஒன்றின் மூலமாக கற்றுக்கொள்கின்றேன். நான் ஒரு கற்றுக்கொள்வதன் மூலம் நான் அறிவை பெறுகின்றேன். ஸோ 3 விஷயம் இருக்கின்றது, நோவர், நாலேஜ் அண்ட் த நோன். இது 3 தனித்தனியாக இருக்கின்றது. மைண்டோட என்ன செயல்பாடை பார்த்தோம் அப்படின்னா தனித்தனியாக இருக்கின்றது, டிவிஷனா இருக்கின்றது, டிவிஷன் அண்ட் டிஸ்டிங்ஷனா இருக்கின்றது. ஆனால் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படி கிடையாது அப்படிங்கிறார். எல்லாமே ஒன்றுதான் அங்க. நோவர், நாலேஜ் அண்ட் நோன் ஆர் ஒன் அண்ட் த சேம். இதுதான் மைண்டினுடைய ஆப்ரேஷனுக்கும் ட்ரூத் கான்சியஸ்னஸோட ஆப்ரேஷனுக்கும் டிஃபரன்ஸ். இதன் அடிப்படையில் தான் ட்ரூத் கான்சியஸ்னஸ் எப்படி செயல்படுது, நாலேஜ் பை ஐடென்டிட்டி அப்படிங்கிற வகையில செயல்படுது. மைண்ட் அப்படி செயல்பட முடியாது. மைண்ட் வந்து அப்ஜெக்டிவைஸ் பண்ணி அதன் மூலமா ஒன்றை வெளியில பார்த்து அப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணி, டிவைட் பண்ணி அனலைஸ் பண்ணி கத்துக்கும். பார்ட்டா எடுத்து அனலைஸ் பண்ணி கத்துக்கும். அப்படி கத்துக்கிற விஷயம் கூட ஒரு முழுமையானதா இருக்காது. என்ன காரணம்னா இங்க வந்து எல்லாம் வேற வேற. கற்றுக்கொள்பவன் வேறு, கற்றுக்கொள்ளப்படுவது வேறு, கற்றுக்கொள்ளப்படும் அமைப்பு வேறு. ஆனா அந்த சூப்பர் மைண்ட் அப்படி கிடையாது. சூப்பர் மைண்ட்ல வந்து த நோவர், நாலேஜ் அண்ட் த நோன் ஆர் ஒன் அட் த சேம். அதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, அங்க பிழையே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், சப்போஸ் ஒரு பொருளை பத்தி நான் வந்து நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நானே அந்த பொருளாக விடுகிறேன் என்றால் நிச்சயமாக நன்றாக தெரிந்து கொள்ள முடியும். ஐ பிகம் ஒன் வித் ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து நாலேஜ் பை ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ். ஐ பிகம் ஒன் வித் ஆப்ஜெக்ட். ஏன்னா அங்க நோவர், நோன், அந்த நாலேஜ் என்பதே அது பாகுபாடே இல்லை. ஆனா மைண்ட்ல அப்படி கிடையாது. மைண்ட்ல வந்து நம்ம நடைமுறைக்காக பிரித்து பார்க்கின்றோம். அதனால் தான் பகவான் என்ன கூறுகின்றார், நம்மளுடைய மென்டல் நாலேஜ் வந்து நம்மளால ட்ரூத்தை பர்சீவ் பண்ண முடியல. வாட் எவர் வி லேர்ன் இட் இஸ் ஆல்வேஸ் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறார். இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். மென்டல் நாலேஜுக்கும் அந்த ட்ரூத் கான்சியஸ்னஸ்க்கும் சூப்பர் மைண்டுக்கும் இதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். படிங்க சார் ப்ளீஸ். Man views all objects external to him as something outside his consciousness. It would be highly difficult for him to feel the oneness in consciousness with objects outside of himself. To remain in that feeling of unity continuously and act upon it is an action quite contrary to the nature of the human mind. To a certain extent,
it would modify and correct its actions, which are based on division. It is like our inability to remove from our mind the artificial and practical feeling created by our senses that it is the sun that goes round the earth. The fundamental basis on which supermind always acts is unity. In contrast, unity is the secondary and acquired possession for the mind. Supermind sees the universe and its contents as itself in a single indivisible act of knowledge. In supermind, the will, the act of power, the act of knowledge, and the movement of self existence are one and the same. Thank you, sir. Thank you. Thank you. எகைன் நம்ம ஏற்கனவே பார்த்த கருத்து தான். மனம் வந்து அனைத்தையுமே தன்னிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கின்றது. தனக்கு முன்வைத்து தன்னிலிருந்து வேறுபடுத்தி தன்னிலிருந்து மாறுபட்ட ஒன்றாகத்தான் அனைத்தையுமே பார்க்கின்றது. மனம் வந்து பார்க்கக்கூடிய அனைத்துமே தானாக தன்னிலிருந்து வேறுபடாத ஒன்றாக இருந்து பார்ப்பது என்பது மனதனுடைய உணர்வு நிலைக்கு சாத்தியம் இல்லை. அப்படியே அது வந்து ஒரு அறிவுபூர்வமாக உணர்ந்து அதை செயல்பட்டாலும் அதை வந்து தொடர்ச்சியாக அதை வந்து செயல்படுத்துவது என்பது கடினம். ஃபார் எக்ஸாம்பிள், பகவான் என்ன கூறுகின்றார், நம்ம வந்து அறிவுக்கு தெரியும், நம்மளுக்கு ஃபேக்ட் உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியும். என்ன தெரியும்? இந்த பூமி தான் சூரியனை சுற்றி வருகின்றது என்பது உண்மை. இதன் மூலமாக நம்ம எல்லாத்தையும் நம்ம சரி செய்து கொள்கின்றோம். அதாவது இதன் மூலமாக நம்மளுடைய புரிதலை வந்து செயல்படுத்தி கொள்கின்றோம். ஆனா நம்ம அதே கான்சியஸ்னஸ்ல இருக்கோமா அப்படின்னா கிடையாது. சூரியன் உதயம், சூரியனுடைய மறைவு அப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து இந்த சூரியன் தான் உதிக்கின்றான், சூரியன் தான் மறைகின்றான், அந்த இதில் தான் நம்ம இப்ப இருக்கிறோமே ஒழிய நம்மளுக்கு அறிவுக்கு தெரியினாலும் நம்மளுடைய பிராக்டிக்கலா நம்மால வந்து அதை உணர்வுபூர்வமாக செயல்படுத்த முடிவதில்லை. என்ன காரணம் என்றால், நம்ம வந்து அந்த கான்சியஸ்னஸ் வந்து எல்லாமே நமக்கு வெளியில இருக்கு. ஆனா சூப்பர் மைண்ட் அப்படி கிடையாது. சூப்பர் மைண்டினுடைய அடிப்படை செயல்பாடு எப்படின்னா அது யூனிட்டி தான். யூனிட்டி தான். ஏன்னா இட் பிகம்ஸ் ஒன் வித் அன் ஆப்ஜெக்ட். அதனால அங்க யூனிட்டி தான் அங்க இருக்கின்றது. மனதிற்கு வந்து அந்த ஒருமை என்பது ஒரு இரண்டாம் பட்சமான நிலையாகத்தான் இருக்கின்றது. சூப்பர் மைண்ட் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் அதில் உள்ள அமைப்பையும் பகுக்க முடியாத ஒரே ஒரு ஞானத்தினுடைய அம்சமாகத்தான் செயல்பாடாகத்தான் பார்க்கின்றது. அது யூனிவர்ஸ் எப்படி பார்க்கின்றது? சூப்பர் மைண்ட் மாறுபட்ட அம்சமாக பார்ப்பதில்லை, ஒரே அமைப்பாகத்தான் அது பார்க்கின்றது. சூப்பர் மைண்ட்ல எப்படி நடைபெறுகின்றது என்றால், மனம் எவ்வாறு செயல்படுகின்றது? மனதில் வந்து ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த காரியம் எப்படி என்ன செய்ய வேண்டுமோ அதை குறித்த அந்த அறிவு எனக்கு இருக்கின்றது. அது மாத்திரம் இருந்தா பத்தாது. நான் என்ன நினைக்கிறேன் அதை செய்யணும்னு ஒரு உறுதி பூண்டுகின்றேன், வில். அப்புறம் இது மாத்திரம் இருந்தா பத்தாது, அதை செய்யறதுக்கு எனக்கு சக்தி வேணும். எனக்கு வந்து ஆசைப்படலாம், ஆனா எனக்கு செய்யறதுக்கு சக்தி இல்லை அப்படின்னா அந்த காரியத்தினால் நிறைவேற்ற முடியாது. ஸோ 3 விஷயமும் தனித்தனியா இருக்கு. அந்த நாலேஜ், அந்த வில் பவர், அந்த ஆக்ட், அந்த அந்த பவர், இது 3 வெவ்வேறாக இருக்கின்றது மனிதனுடைய மனதிற்கு. சூப்பர் மைண்ட்ல அப்படி கிடையாது. அது அந்த நாலேஜ், வில், பவர் இதெல்லாம் 3ஆ இருக்கு. எதை அது அறிவாக கொண்டுள்ளதோ அந்த அறிவை நிறைவேற்றுவதற்கான அந்த அந்த ஞானத்தை செயல்படுத்துவதற்கான சங்கல்பத்தையும் தன்னுள்ளே கொண்டுள்ளது. இந்த சங்கல்பத்தை நிறைவேற்றுவதற்கான சக்தியையும் அது ஒரு சேர தன்னுள்ளே கொண்டுள்ளது. அதுதான் வித்தியாசம். அடுத்தது போகலாம். எஸ் எஸ் லட்சுமி மேடம் படிங்க, நான் அப்புறம் படிக்கிறேன். Okay, ma'am. Our mind tries to understand the universe by the process of division and analysis. Such an understanding is partial. We can escape from the error of our mind only by relying on supermind, which is indivisible and comprehensive. We see that the tree comes out of a seed and the seed comes from the tree. We take it as a fixed law and an invariable process.
Our mind sees the birth, life, and reproduction of a tree as a separate thing in itself and call this a law of nature. Here it is explained nothing, but only recorded the process. Supposing the mind perceives that there is a secret conscious force as the soul, the real being of a form, still it views the form as a separate existence with a separate law of nature. Mind always divides the spirit and form. Mind views itself as a conscious subject and other forms as separate objects. This can only be a first basis for the practice of the mind and not a final truth. But the mind has accepted it as an actual fact, leading to all the error of the ego. Thank you, sir. தேங்க்யூ. இப்போ கேட்கலாம், இது நம்ம இவ்வளோ விஷயம் பார்க்குறோமே, இதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு போகணும். மைண்டினுடைய அந்த புரிதல் வந்து பிழையானதாக இருக்கின்றது இப்பொழுது. அதனால்தான் வந்து மனிதன் சந்திக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? நம்மளுடைய மனம் வந்து அனைத்தையுமே பகுதி பகுதியாக பார்க்கின்றது. அதற்கு வந்து உண்மையினுடைய முழு பார்வை அதற்கு கிட்டுவது இல்லை. சூப்பர் மைண்டுக்கு அப்படி கிடையாது. சூப்பர் மைண்டுக்கு ஹோலிஸ்டிக் பர்செப்ஷன் இருக்கு. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதன் மனம் என்கின்ற நிலையை கடந்து செல்லும் பொழுதுதான் அவனுக்கு வந்து வாழ்வை அவனால வந்து வாழ்வினுடைய பிரச்சனைகளுக்கு அவனால சரியான தீர்வை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறார். அதனால்தான் பகவான் இதெல்லாம் சொல்றார். இது வந்து வெறும் ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தா அவர் சொல்லல. இதை வந்து ஒரு செயல்படும் ஒரு விதியாக நாம் ஒவ்வொருவரும் நம்முள் கொண்டு வர வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து நம்ம மெல்ல மெல்ல அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறார். மனம் என்ன செய்கின்றது? நம்ம அனைத்துமே பகுத்து பார்க்கின்றது. அதனால்தான் அதுக்கு வந்து எல்லாமே பார்ஷியல் வியூ. எப்படி அந்த குருடர்கள் யானையை வந்து பகுதி பகுதியாக பார்த்து அவரவர் கண்ட நிலையில் அதை வர்ணித்தார்களோ அப்படித்தான் நம் உலகத்தை பார்க்கின்றோம். தனித்தனியாக பார்க்கின்றோம். விதை தனியா பார்க்கிறோம். அந்த விதையிலிருந்து ஒரு மரம் வருகின்றது என்றால் அந்த விதையிலிருந்து அடுத்து வரக்கூடிய நிலை ஒன்று, அப்புறம் அடுத்து வரக்கூடிய நிலை ஒன்று, அப்படித்தான் பார்க்கிறோம். ஒன்றன் பின் ஒன்று அப்படித்தான் பார்க்கிறோம். தனித்தனியாக பார்க்கின்றோம். ஆனால் சூப்பர் மைண்ட் அவ்வாறு பார்ப்பதில்லை. அது ஒரே ஒட்டுமொத்தமாகத்தான் பார்க்கின்றது. இன்னொரு முக்கியமான ஒரு குறை மனிதனுடைய மனதிற்கு என்ன இருக்கின்றது என்றால், இந்த டிவிஷன் நம்ம என்ன செய்கின்றோம்? வடிவம் வேறு, வடிவத்திற்கு உள்ளிருக்கக்கூடிய அந்த ஆன்மன் வேறு என்று பிரித்து பார்க்கின்றோம். உண்மையிலேயே என்ன எது உண்மை? எது உண்மை என்றால், மேட்டர் ரிவீல்ஸ் ஸ்பிரிட்ஸ் ஃபேஸ், அதுதான் உண்மை. எதை வந்து நம்ம சடப்பொருளாக பார்க்கின்றோமோ அது உண்மையிலேயே சடப்பொருள் இல்லை. அது தனக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன் ஸ்பார்க், அதனுடைய வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. ஆனால் நம்மால பார்க்க முடியல. என்ன காரணம் என்றால், நாம் அதை வெவ்வேறா பார்க்கிறோம். ஃபார்ம் வேறு, அதற்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் வேறு, அந்த கான்சியஸ் ஃபோர்ஸ் சோல் அது வேறு அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். ரெண்டையும் ஒன்னா பார்க்க முடியாது இல்லை நம்மளுக்கு. மைண்ட் ஆல்வேஸ் டிவைட்ஸ் ஸ்பிரிட் அண்ட் ஃபார்ம் அப்படிங்கிறார். தன்னை வந்து மனம் எவ்வாறு பார்க்கின்றது என்றால், தன்னை வந்து ஒரு பார்க்கக்கூடிய பொருளாகவும், தான் பார்க்க வேண்டிய விஷயங்களை தனக்கு வெளியில் உள்ள தன்னிலிருந்து மாறுபட்டு வெளியில் இருக்கக்கூடிய பொருட்களாகவும் தான் மனம் பார்க்கின்றது. இது வந்து மனிதனுடைய செயல்பாட்டிற்கு ஒரு ஆரம்ப நிலைதான். ஆனால் இது வந்து ஒரு இறுதியான உண்மையாக இருக்க முடியாது அப்படிங்கிறார். மனிதனுடைய மனம் செயல்படுவதற்கு, நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இது வந்து ஒரு ஆரம்ப கட்டம் தான். தான் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயத்தை தனக்கு வெளியில் வைத்து பார்த்து, தன்னிலிருந்து வேறுபட்ட ஒன்றாக பார்த்து, அதிலிருந்து அதன் மூலம் ஒன்றை புரிந்து அறிந்து கொள்வது என்பது ஒரு ஆரம்ப கட்ட நிலை அப்படிங்கிறார். பட் திஸ் cannot be the final truth அப்படிங்கிறார். எது ஃபைனல் ட்ரூத்? எதை அறிந்து கொள்ள விரும்புகின்றோமோ அதுவாகவே நாம் மாறிவிடுதல் என்பதுதான் ஃபைனலா இருக்கணும் அப்படிங்கிறார். ஒன் ஐடென்டிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ்
இருந்தாதான் எதை அறிந்து கொள்கின்றோமோ அது குறித்த முழுமையான ஞானம் கிட்டும் அப்படிங்கிறார். இந்த தன்னிலிருந்து மாறுபட்டு ஒன்றை பார்க்கும் பொழுது அந்த பார்க்கும் செயல் என்பது எதை உருவாக்குகின்றது என்றால், நான் என்னை மற்றவர்களிலிருந்து வேறுபடுத்திக் கொள்கின்றேன். அப்பொழுது எவ்வாறு செயல்படுகின்றேன்? என்னுடைய அந்த தன்னுணர்வு, அந்த ஈகோ, அதை நம்பிதான் நான் செயல்பட ஆரம்பிக்கின்றேன். அதனால் ஏற்படும் அனைத்து பிழைகளும் தோன்றுகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால if man wants to really transcend his ego, then he has to go beyond the mind. அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போல. படிக்கட்டுவாங்க சார். எஸ் மேடம். The supermind sees the force of cosmic existence behind forms. The forms and their manifestations develop as a result of the force of cosmic existence. The seed developing into a tree of particular form is only an application of universal law and truth of all nature. It is the cosmic law that explains both the seed and the tree. God, the transcendent, explains the cosmos. The supermind is comprehensive in knowledge. There is no independent center of existence. There is no individual separated ego. To the supermind, the whole of existence appears to its self-awareness as a stable extension. All and the one are the same existence. Here, the individual being does not lose the consciousness of its identity with all beings, also with the one being. This identity with all and with the one is the very character of supramental knowledge. Thank you. அடுத்ததையும் படிச்சிருங்க மேடம். Okay, sir. In that oneness, the being is evenly self-extended and is equally present in everything. In supermind, being is extended in time and space, all pervading, and is present within everything. At the same time, it is in intimate relation with the absolute unity from which it has proceeded. Thank you, sir. தேங்க்யூ மேடம். நம்ம மைண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா பார்க்கிறோம். மைண்ட்லேருந்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் தனித்தனியா ஐசோலேட்டடா பார்க்கிறோம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல ஒவ்வொரு விஷயமும் ஐசோலேட்டடா இல்லை. அது பிரபஞ்ச ரீதியில் தான் செயல்படுகின்றது. ஒரு 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 அமைப்பு செயல்படுகின்றது என்றால் அந்த செயல்பாட்டிற்கு பின்னால ஒரு பிரபஞ்ச ரீதியான ஒரு விதியினுடைய செயல்பாடு அந்த ஒரு தனிப்பட்ட அமைப்பினுடைய செயல்பாடாக வெளிப்படுகின்றது. மனதுல என்ன பார்க்கிறோம்? நம்ம அதை வெறும் ஐசோலேட்டடா அந்த அமைப்பினுடைய செயல்பாட்டை மாத்திரம்தான் பார்க்கிறோம். we fail to see அந்த காஸ்மிக் எக்ஸிஸ்டன்ஸ், அதை பார்ப்பது இல்லை. உதாரணத்துக்கு சொல்லலாம், நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைண்ட்ல ஒன்று திங்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு மனிதர் ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னா நம்ம அந்த மனிதருடைய செயல்பாட்டை தான் பார்க்குறோம். இல்லை ஒருத்தர் கோவப்படுறாரு, இல்லை ஒருத்தட்டு சில குறைகள் இருக்கு அப்படின்னா அந்த மனிதருடைய அந்த குறைபாட்டையோ அவருடைய செயல்பாட்டை மாத்திரம்தான் தனித்து பார்க்கின்றோம். பட் பகவான் என்ன, ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் யாருமே தனித்து இருப்பதில்லை. we are all united at the subtle லெவல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சப்ளைம் லெவல்ல we are all united. நம்மளுடைய மைண்ட் யூனிவர்சல் மைண்டோட யுனைட்டா இருக்கு, வைட்டல் யூனிவர்சல் வைட்டரோட ரியாக்ட் ஆகிருக்குது. ஸோ we are not alone. அப்படின்னா ஒரு மனிதனுடைய செயல்பாடு அவனுடைய செயல்பாடு மாத்திரமல்ல, அந்த அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச ரீதியான அமைப்பினுடைய ஒரு செயல்பாட்டின் வெளிப்பாடாகத்தான் ஒரு தனி மனிதனுடைய செயல்பாடு காணப்படுகின்றது. நாம் அவ்வாறு காண்கின்றோமா என்றால் இல்லை. பிகாஸ் we lack that knowledge. சூப்பர் மைண்ட் அப்படி இல்லை அப்படிங்கிறார். சூப்பர் மைண்ட் என்ன செய்கின்றது? அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஒவ்வொரு அமைப்பிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தியினுடைய செயல்பாட்டை அது பார்க்கின்றது. இது பேசிக்கா ஒரு டிஃபரன்ஸ்.
அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் மைண்டினுடைய அந்த நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கின்றது. அது வந்து காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ். காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ்னா என்ன அர்த்தம்? அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது, அதுதான் அர்த்தம். அதற்கு வெளியில எதுவுமே கிடையாது, எல்லாமே அது தன்னுள்ளே கொண்டதாக இருக்கின்றது. அதுதான் காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் அப்படிங்கிறது. அப்படி காம்ப்ரிஹென்சிவ் நாலேஜ் அப்படிங்கும் பொழுது என்ன அர்த்தம்? நம்மளோட மைண்ட் அப்படி இருக்குதா? வெதர் அவர் மைண்ட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ்னு கிடையாது. நம்ம மைண்ட் என்ன செய்யுது? நம்மை தனியாக வைத்துக்கொண்டு மற்றவைகளெல்லாம் நமக்கு வெளியில பார்க்கிறோம். அதனுடைய அடுத்த விளைவு தான் நம்மளுடைய ஈகோ. இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் நம்மளுடைய ஈகோவோட லிங்க் பண்ணிக்கிறோம். எல்லாமே எனக்கு வெளியிலன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறோம். அதுதான் ப்ராப்ளம் இங்க. ஏன் வந்து மனிதர்களுக்கிடையே பிரச்சனைகள் வருகின்றது, நாடுகளுக்கிடையே பிரச்சனை வருகின்றது என்றால் இந்த இண்டிவிஜுவலைஸ்டு கான்சியஸ்னஸ் விச் இஸ் ஈகோசென்ட்ரிக். நம்மளுடைய அந்த நாலேஜ் வந்து காம்ப்ரிஹென்சிவாக இல்லை, அதுதான் காரணம் அப்படிங்கிறார். ஆனா சூப்பர் மைண்ட் அப்படி கிடையாது. சூப்பர் மைண்ட் வந்து காம்ப்ரிஹென்சிவா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? தெர் இஸ் நத்திங் விச் இஸ் அவுட் சைட் இட். எல்லாமே அதற்குள்ளேயே இருக்கின்றது. ஸோ அங்க உள்ளேயே இருக்குங்கும் போது எல்லாமே அதனுடைய நீட்சியாகத்தான் பார்க்கின்றது. தன்னினுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் அது அனைத்தையுமே பார்க்கின்றதை ஒழிய தன்னிலிருந்து மாறுபட்ட வேறுபட்ட அமைப்பாக அது எதையுமே பார்ப்பது இல்லை அப்படிங்கிறார். அதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறார். So oneness is a very character of supramental knowledge அப்படிங்கிறார். Whereas division is a very character of mental knowledge. அதனால்தான் பகவான் இதுல இருந்து அடுத்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிறார். ஏன் oneness is the very character of supramental knowledge அப்படின்னா அது பிரம்மனுடைய எக்ஸ்டென்ஷன். சூப்பர் மைண்ட் இஸ் an extension of பிரம்மன். பிரம்மனுடைய அடிப்படை அம்சம் என்ன? oneness. அதனாலதான் பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்பர் மைண்ட் being the extension of பிரம்மன், அது ஒன்னஸ் இஸ் இஸ் பேசிக் கேரக்டர் அப்படிங்கிறார். அது வந்து அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, எங்கும் வியாபித்திருக்கின்றது. அதே சமயம் இங்கு தனித்தனியாக காணப்படும் அனைத்தினுடனும் அது வந்து ஒரு முழுமையான ஒரு அந்யோன்யமான ஒரு உறவில் இருக்கின்றது அப்படிங்கிறார். இட் இஸ் an intimate relation with the absolute unity from which it has proceeded. பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே வந்து தனித்தனியாக காணப்பட்டாலும் எல்லாமே ஒருமையில் காணப்படுகின்றன. இங்க அந்த ஒருமையாக இருப்பதுதான் தன்னை அனைத்துமாக இங்கு தன்னை நீட்டிக் கொள்கின்றது, தன்னுடைய நீட்சியாகத்தான் அனைத்தையுமே பார்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். சார் படிங்க மேடம். படிங்க. Brahman has two status. One, the unextended Brahman in high concentration of unity. The other is the extension of Brahman in equal concentration spread out in multiplicity. There is unity in this extension in multiplicity. The triple formula of the comprehensive supermind is Brahman is in all things are in Brahman, all things are Brahman, from which it proceeds in the cosmic play. These three aspects it holds together as a single truth of self-manifestation. What is the origin of mentality and the organization of this lower consciousness? All things proceed from the action of all efficient supermind from its operation in the three original terms of existence, conscious force and bliss. There must be some power of the creative truth consciousness which makes these higher terms to appear in these lower terms of mind, life and matter. This is a secondary power in truth consciousness, the power of its projecting, confronting and apprehending consciousness. Here, the knowledge locates itself in a center and stands back from its works to observe them in an unequal concentration. It is the beginning of self-division or of its appearance in this phenomenal world. Thank you, sir. அடுத்ததையும் படிங்க. ரிலேட்டட் தான் இல்லை. The knower, concentrated in knowledge, holds himself as subject.
He considers the force of consciousness separate from him. This action of separation of force from the consciousness leads to all the practical distinctions upon which all the relative actions of the universe is based. Thank you, madam. Thank you. Thank you. சூப்பர் மைண்டினுடைய அடிப்படை விதி எதன் அடிப்படையில் செயல்படுகின்றது என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? ட்ரிபிள் ஃபார்முலா அப்படிங்கிறார். சூப்பர் மைண்டினுடைய அடிப்படை செயல்பாடு எந்த விதியின் படி செயல்படுகின்றது என்றால், ஒரு 3 அம்சங்களை கொன்ற, அந்த 3 கோட்பாடுகளை கொன்ற விதியின்படி செயல்படுகின்றது. ட்ரிபிள் ஃபார்முலா ஆஃப் த காம்ப்ரிஹென்சிவ் சூப்பர் மைண்ட். அது என்ன 3 ஃபார்முலா, ட்ரிபிள் ஃபார்முலா அப்படின்னா, பிரம்மன் இஸ் இன் ஆல் திங்ஸ், பிரம்மன் அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, இது ஒன்று, இது ஒரு விதி. அடுத்தது, ஆல் திங்ஸ் ஆர் இன் பிரம்மன், அனைத்துமே பிரம்மனுள் இருக்கின்றது, இரண்டாவது விதி இது. மூன்றாவது விதி, ஆல் திங்ஸ் ஆர் பிரம்மன், அனைத்துமே பிரம்மனாக இருக்கின்றது. there is nothing which is not பிரம்மன். இந்த அடிப்படையில் தான் சூப்பர் மைண்டினுடைய செயல்பாடும் அமைந்துள்ளது அப்படிங்கிறார். ஏன்னா பிரம்மனுடைய அடிப்படை ஆஸ்பெக்ட்ஸும் இதுதான். பிரம்மன் வந்து தன்னை மேனிஃபெஸ்ட் பண்ணும் பொழுது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது? தன்னையினுடைய நீட்சியாகத்தான் அனைத்திலுமே அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த விதியின் இந்த 3 ட்ரிபிள் ஃபார்முலா, பிரம்மன் இஸ் இன் ஆல் திங்ஸ், ஆல் திங்ஸ் ஆர் இன் பிரம்மன், ஆல் திங்ஸ் ஆர் பிரம்மன், இந்த 3 அடிப்படை விதிகளின்படிதான் அந்த சூப்பர் மைண்ட் செயல்படுகின்றது. ஸோ இங்க வந்து டிவிஷனே கிடையாது, வேறுபாடே கிடையாது. அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த அப்படி இருக்கும்போது மைண்ட் அப்படிங்கிறது எப்படி வந்தது இங்க? ஹவு த மைண்ட் கேம் இன்டு த பிக்சர் அப்படின்னா, சூப்பர் மைண்டினுடைய செயல்பாடு எல்லாமே அதனுடைய மூலமான சச்சிதானந்தாவிலிருந்து தான் ஆரம்பிக்கின்றது. அவ்வாறு ஆரம்பிக்கும் பொழுது இந்த உயர்வான அம்சங்களான சத் சித் ஆனந்தா என்பது ஏதோ ஒரு சக்தியின் மூலம் கீழுள்ள நிலைகளாக வெளிப்பட வேண்டும். கீழுள்ள நிலைகள்னா என்னது? மைண்ட், லைஃப் அண்ட் மேட்டர், இவைகளாக வெளிப்பட வேண்டும். அவ்வாறு வெளிப்பட வேண்டும் என்றால் ஏதோ ஒரு சக்தி, துணை சக்தி தேவைப்படுகின்றது. செகண்டரி பவர் ஆஃப் ட்ரூத் கான்சியஸ்னஸ். இந்த செகண்டரி பவர் ஆஃப் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்ன என்றால், அது தன்னிலிருந்து ஒன்றை வெளிப்படுத்திக் கொள்கின்றது, தனக்கு நேரெதிராக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எப்படிப்பட்ட உணர்வு நிலை? அதுதான் அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் என்றால் தன்னிலிருந்து எதுவுமே வேறு அல்ல என்கின்ற உணர்வு நிலை, தன்னுள் அனைத்தையுமே அடக்கிய உணர்வு நிலைதான் காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ். அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் என்றால் என்ன அர்த்தம்? தன்னிலிருந்து ஒன்றை வெளிப்படுத்தி தனக்கு நேரெதிராக நிறுத்தி அதை நேரடியாக பார்ப்பது, அதுதான் வந்து அந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் என்பது. தன்னிலிருந்து வேறாக ஒன்றை உருவாக்குவது. இந்த அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ் வந்து எப்படின்னா, ட்ரூத் கான்சியஸ்னஸ் உடைய ஒரு செகண்டரி பவர் அப்படிங்கிறார். இதுதான் வந்து மனம் என்கின்ற அமைப்பு உருவாகுவதற்கு ஒரு அடிப்படை காரணம் அப்படிங்கிறார். என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து ட்ரூத் கான்சியஸ்னஸ் சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு நிலை. அதுக்கு அடுத்த நிலை ஓவர் மைண்டுங்கிற நிலையில தான் இந்த நிலைகள்லாம் உருவாகின்றது. அதனுடைய கீழ் உள்ள அமைப்பு தான் மைண்ட். ஸோ இந்த மைண்ட் அப்படிங்கிறது தனித்தனி மனங்களாக உருவாகின்றன, பிரிவுபட்ட அமைப்புகளாக உருவாகின்றன. இந்த உலகம் என்பது செயல்படும் உலகம். அதில் உள்ள காணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தனித்தனியாக காணப்படுகின்றன. ஸோ இதுதான் வந்து பிகினிங் ஆஃப் டிவிஷன் அப்படிங்கிறார். சூப்பர் மைண்ட்ல ஒன்னஸ் இருக்கு, அது படிப்படியாக தன்னை கீழே இறங்கி வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த டிவிஷன் வந்துருது. காம்ப்ரிஹெண்டிங் நாலேஜ் வந்து அப்ரிஹெண்டிங் நாலேஜாக மாறி, காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ்
அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸாக மாறிவிடுகின்றது. அது எங்க நடைபெறுகின்றது? அந்த பிரிவு சூப்பர் மைண்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஓவர் மைண்ட், அதிலிருந்து தான் இது ஆரம்பிக்கின்றது. அதனுடைய இறுதியான வெளிப்பாடு தான் மைண்ட் என்பது. மைண்ட் எப்படி பார்க்கின்றது? எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கின்றது. உலகத்தில் காணக்கூடிய அனைத்தையுமே தனித்தனியாக பார்க்கின்றது. சூப்பர் மைண்ட் அவ்வாறு பார்ப்பதில்லை. சூப்பர் மைண்ட் எதையுமே தன்னிலிருந்து வேறாக பார்ப்பதில்லை. ஸோ இதுதான் அடிப்படை காரணம் அப்படிங்கிறார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த எதை அறிந்து கொள்கின்றோமோ இந்த நிலையில இந்த அறிந்து கொள்பவன் தன்னை அறிந்து கொள்ளப்பட வேண்டியதிலிருந்து தனியாக பார்க்கின்றான் அப்படிங்கிறார். தன்னிலிருந்து அந்த தன்னில் இருந்து அந்த உணர்வினுடைய சக்தியை அது வேறாக பார்க்கின்றான். There is a division of force from the consciousness. இங்க என்ன நடைபெறுகின்றது இந்த நிலையில? There is a division of separation of force from the consciousness. அதுதான் அனைத்து தனிப்பட்ட அமைப்புகளுக்கும் தனிப்பட்ட அமைப்புகளாக காணப்படுவதற்கு அதுதான் மெயின் காரணம் அப்படிங்கிறார். ஆக்ஷன் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஃப்ரம் த கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது என்னது? உணர்வு நிலை. கான்சியஸ்னஸும் ஃபோர்ஸும் இன்ஃபேக்ட் செப்பரேட்டே கிடையாது. ரெண்டும் ஒன் அண்ட் த சேம் தான். சித் சக்தி ஒன்றாக இருக்கின்றது. சூப்ராமெண்டல் லெவலில் ரெண்டும் ஒன்றாக இருக்கின்றது. நாலேஜ் வில் அப்படிங்கிறது தனித்தனியாக காணப்படுவது இல்லை. நாலேஜ் ஆஸ் வில் தான் அங்க. நாலேஜ் வேற வில் வேற அப்படிங்கிற கான்செப்டே அங்க கிடையாது சூப்பர் மைண்ட்ல. மைண்டை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒரு நாலேஜ் ஒன்று இருக்கு, அதை செயல்படுத்துவதற்கான ஃபோர்ஸ் வேற. தேர் இஸ் அ செப்பரேஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் அண்ட் ஃபோர்ஸ் இங்க மைண்ட் லெவல்ல. இதுதான் என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த உலகத்தில் பிரபஞ்சத்தில் காணப்படும் தனிப்பட்ட அமைப்புகள் ஒவ்வொன்றிற்கு இடையே உள்ள அந்த வேறுபாடுகளை உடைய அமைப்புகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கின்றது அப்படிங்கிறார். தனித்தனியான அமைப்புகள் காணப்படுகின்றன அப்படிங்கிறார். அடுத்ததுக்கு போகலாம். சார் படிக்குங்களா? எஸ் மேடம். Purusha, as a conscious soul concentrated in knowledge, accompanies his force into its works and reproduces there the act of self-division. From the act of self-division, this apprehending consciousness is born. In each form, the same soul dwells with his nature. The multiplication of centers is only intended to introduce a play of difference, mutuality in all respects. We can see this new status of supermind in multiplicity. 1 minute, sir. Hang, I think. 1 minute. Sorry, sir. Somebody can continue. Problem in my system. Sir. படிங்க மேடம் ப்ளீஸ். We can see this new status of supermind in multiplicity as a further deviation from the truth of oneness of things. It may become truly avidya, which starts from multiplicity. It is in ignorance we see the multiplicity as the fundamental reality. In order to get back to real unity, it has to start from the false unity of ego. Individual mentality becomes the center point, but so long as the soul acts in the supermind, ignorance has not yet begun. Truth consciousness is the field of knowledge and action. Unity is still the basis. Thank you. Thank you மேடம். இஸ் ஸ்டில் த பேசிஸ் இல்லையா? ஓகே. அதுல இந்த இப்போ இண்டிவிஜுவலா டிவிஷன் வந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? என்ன நடைபெறுகின்றது அப்படின்னா, இந்த நாலேஜ் கான்சியஸ்னஸ் வேற ஃபோர்ஸ் வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவு ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்த்தோம். இங்க என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த நிலையில இந்த புருஷா அப்படிங்கிறது இண்டிவிஜுவலா தனித்தனி அமைப்புகளாக இங்கு உருவாகின்றன. இந்த நிலையில என்ன உருவாகுகின்றது என்றால், இண்டிவிஜுவல் புருஷாஸ், இண்டிவிஜுவல் கான்சியஸ் சோல்ஸ் தனித்தனியாக இங்கு உருவாகின்றன.
அந்த ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய அமைப்பு தன்னை தனிப்பட்ட அமைப்புகளாக இங்கு உருவாக்கி கொள்கின்றது. ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிவிஷன். ஒன் கான்சியஸ் பீயிங் அப்படிங்கிறது டிஃபரண்ட் புருஷாஸ், டிஃபரண்ட் கான்சியஸ் சோல்ஸ் அவ்வாறாக இந்த பிரபஞ்சத்தில் உருவாகுகின்றன. இருந்தாலும் பல்வேறு அமைப்புகளாக ஒவ்வொன்றும் இருந்தாலும் தி சேம் கான்சியஸ் சோல் தான் அனைத்திலும் இருக்கின்றது. ஆனால் அது வெளியில காணப்படுவதற்கு வெவ்வேறான அமைப்புகள் போல காணப்படுகின்றன. எதற்காக இவ்வாறு காணப்படுகின்றன என்றால், ஒரு மாறுபட்ட தோற்றங்களை உருவாக்குவதற்காக இந்த டிஃபரண்ட் புருஷாஸ், இந்த பல்வேறு அமைப்புகள் காணப்படுகின்றன. இருந்தாலும் பேசிக்கலா ஒண்ணுதான். இங்க எப்படி இந்த மல்டிபிளிசிட்டி உருவாகுகின்றது அப்படிங்கிறத பகவான் குறிப்பிடுகின்றார். மல்டிபிளிசிட்டி எப்படின்னா, ஒரே கான்சியஸ் பீயிங் தான், ஒரே பிரம்மன் தான். அது என்ன நடைபெறுகின்றது என்றால், தனித்தனி அமைப்புகளாக இங்கு காணப்படுகின்றன. இண்டிவிஜுவல் கான்சியஸ் சோல்ஸ், இண்டிவிஜுவல் புருஷாஸ் அவ்வாறாக தனித்தனி அமைப்புகளாக இங்கு காணப்படுகின்றன. எப்படி? ஆக்ட் ஆஃப் செல்ஃப் டிவிஷன். இதனால என்ன காணப்படுகின்றது என்றால், அந்த அனைத்தும் தன்னுள் இருக்கக்கூடிய உணர்வு நிலையிலிருந்து, தன்னிலிருந்து வெளியில் தன்னிலிருந்து அனைத்தும் வெளியில் இருப்பதாக எண்ணக்கூடிய அந்த உணர்வு நிலை பிறக்கின்றது. இண்டிவிஜுவல் புருஷாஸ் இங்க உருவாகுகின்றன. ஒட்டுமொத்த அமைப்பாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தனித்தனி இண்டிவிஜுவல் கான்சியஸ் சோல்ஸ் அவ்வாறாக இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுகின்றது. அது உண்மையிலேயே என்னவென்றால், இட் இஸ் ஒன்லி மல்டிப்ளிகேஷன் ஆஃப் சென்டர்ஸ். ஒரே விஷயம்தான் பல்வேறாக காணப்படுகின்றது. உதாரணத்திற்கு, ஒரு நில ஒளி இருக்கின்றது. நிலாவினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் தண்ணியில பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தண்ணியில பார்க்கும்பொழுது தண்ணியில ஜஸ்ட் ஒரு கல்லை விட்டு எரிஞ்சோம் அப்படின்னு என்ன ஆகுது? அந்த நிலா பல்வேறு அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் பல்வேறாக காணப்படுகின்றது. இது தோற்றம் தான், சேம் மூன் தான், ஒரே மூன் தான், பட் டிஃப்ரெண்ட். அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ் பல்வேறாக பார்க்கின்றோம். அதே போலதான் இந்த ஒரே அமைப்பு தான், பிரம்மன் தான் தன்னுடைய மல்டிப்ளிசிட்டி ஆஃப் சென்டர்ஸ் அவ்வாறாக காணப்படுகின்றது. எதற்காக காணப்படுகின்றது என்றால், டு இன்ட்ரடியூஸ் அ பிளே ஆஃப் டிஃபரன்ஸ். அந்த ஒன்னஸ்க்கு போல ஒரு டிஃபரன்ஸ் வேணும் அப்படிங்கிறதுக்காக காணப்படுகின்றது. ஆனா எசன்ஸ்ல எந்த விதமான மாறுபாடும் காணப்படுவது இல்லை. மேற்புறமாக பார்ப்பதுக்குத்தான் வெவ்வேறாக காணப்படுகின்றது ஒழிய எல்லாமே எசென்ஷியலி ஒன். இந்த லோவர் லெவல் அவ்வாறு காணப்படுகின்றது. இந்த ஒன்னஸ் ஆஃப் திங்ஸ்ல இருந்து என்ன நடைபெறுகின்றது? இந்த நிலையில மல்டிப்ளிசிட்டி உருவாகின்றது. ஒன்னஸ் ஆஃப் திங்ஸ்ல இருந்து மல்டிப்ளிசிட்டி உருவாகின்றது. ஒன்னஸ் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது காம்ப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ், அனைத்தையும் தன்னுள்ளே கொண்ட உணர்வு நிலை. மல்டிப்ளிசிட்டி ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிறது அப்ரிஹெண்டிங் கான்சியஸ்னஸ், எல்லாமே தனித்தனியாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக காணப்படுகின்றன. இந்த நிலைதான் நாம் அவித்யா அப்படிங்கிறோம். அவித்யா என்றால் அந்த மல்டிப்ளிசிட்டி. ஆனால் அவித்யால இருக்கும்பொழுது என்ன உணர்கின்றோம் என்றால், இந்த மல்டிப்ளிசிட்டி என்பதுதான் ஒரு அடிப்படை உண்மை என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் அவ்வாறு இல்லை. எது அடிப்படை உண்மை? ஒன்னஸ், ஒருமைதான் அடிப்படை உண்மை. ஆனால் இந்த பன்முகத்தன்மையில் இருந்து கொண்டு நாம் இதுதான் உண்மை என்று நினைக்கின்றோம். அதுதான் அவித்யா. இங்க இருந்து நம்ம என்ன, எதன் மூலமாக மேலே செல்வது என்றால், தனித்தனி அமைப்புகளாக உருவாகிய உடனேயே நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈகோ அது என்ன செய்கின்றது? அதை சுற்றி நாம் நம்முடைய உணர்வு நிலையை உருவாக்கி கொள்கின்றோம். இண்டிவிஜுவல் மென்டாலிட்டி ஒரு தனியான ஒரு புள்ளியாக அங்கே உருவாக்கி கொள்கின்றது. இதுதான் நடைபெறுகின்றது, இந்த நிலையில நடைபெறுகின்றது. இந்த நிலையில நம்ம முழு அறியாமையில இருக்கின்றோம். ஆனால் பகவான் இங்கே ஒரு கருத்தை சொல்கின்றார். என்ன சொல்கின்றார்? நம்மளுடைய ஆன்மன் மனதில் இல்லாமல் அதிமனதின் அடிப்படையில அது செயல்படும் பொழுது
உண்மையிலேயே அந்த அறியாமையில் நாம் இருப்பதில்லை அப்படிங்கிறார். அறியாமையில் எப்ப இருப்போம் அப்படின்னா, நம்ம வந்து கம்ப்ளீட்லி when our soul, when our atman is clouded by the mind, மனதினால் முற்றிலும் அது மறைக்கப்பட்ட நிலையில தான் நமக்கு அந்த இக்னோரன்ஸ்ல இருக்கு. The moment our soul acts in the super mind, நம்ம வந்து அந்த ஒன்னஸ் தான் ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிறார். அந்த அறியாமை என்பது நம்ம காணப்படாது அப்படிங்கிறார். ஏன்னா ட்ரூத் கான்சியஸ்னஸ் வந்து யூனிட்டி தான் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது போகலாம். படிக்கட்டுமா சார்? எஸ் சார். The self is present in all things, even in multiplicity. In multiplicity, there is a practical distinction in consciousness, but there is no essential difference of consciousness. There is no true division in its vision of itself. We must study and focus our attention on the point from which the mind, capital M, has fallen from high and vast wideness of the truth consciousness into the division and ignorance. This apprehending truth consciousness is much easier to our grasp as it is near to us, but the comprehending status of the truth consciousness is removed from us. The barrier between our mental consciousness and the apprehending truth consciousness is less difficult to cross. Thank you very much, sir. Thank you. இப்போ நம்ம எய்ம் என்ன அப்படின்னா, எதனால நம்ம இப்படி இருக்கிறோம்? இப்போ டிவிஷன்ல இருக்கிறோம்னு பார்க்குறோம், மைண்ட் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம், சூப்பர் மைண்டினுடைய குணங்கள்லாம் பார்த்தோம். அங்கே ஒருமை ஒன்னஸ் காணப்படுகின்றது. எல்லா விதமான உயரம்சங்களும் சூப்பர் மைண்ட்ல காணப்படுகின்றது. நம்மளுடைய எல்லா டிஃபிஷியன்சியும் நம்மளுடைய நாம் இருக்கக்கூடிய நிலையில மைண்ட் அப்படிங்கிற நிலையில காணப்படுகின்றது. ஸோ நமக்கு என்ன நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும், எப்படி இந்த மைண்ட் அப்படிங்கிறது இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது, எந்த பாயிண்ட்ல இந்த டிவிஷன் வந்தது, அதை தெரிஞ்சுக்கணும். எந்த பாயிண்ட்ல வந்திருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எது? காம்ப்ரிஹெண்டிவ் யூனிட்டேரியன் ஸ்டேட்டஸ், சச்சிதானந்தா ஸ்டேட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட். அங்க டிவிஷன் வரல. அடுத்தது ரெண்டாவது ஸ்டேட் வந்து தனக்குள்ளேயே ஒன்றை உருவாக்க நினைப்பது. எப்படி வந்து ஒரு ஓவியன் ஒன்றை படைப்பதற்கு முன்னால் அந்த ஓவியம் குறித்த ஒரு எண்ணத்தை தனக்குள்ளே உருவாக்கிக் கொள்கின்றானோ, அது செகண்ட் ஸ்டேட்டஸ். ஏன்னா அங்க வந்து ஜஸ்ட் கருத்தளவில் தான் அந்த ஒன்றை உருவாக்க வேண்டும், சிருஷ்டி என்பது ஏற்படுகின்றது. செகண்ட் ஸ்டேட்டஸ். இந்த தேர்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அப்ரிஹெண்டிங் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். அங்க என்ன நடைபெறுகின்றது? ஒன்று படைக்கப்படுகின்றது, தன்னிலிருந்து வெளியே ஒன்று படைக்கப்படுகின்றது. அதுதான் தேர்ட் ஸ்டேட்டஸ். அதுதான் வந்து அந்த அப்ரிஹெண்டிங் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ்னஸ். இந்த இடத்துல தான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? there is a fall of mind from the super mind அப்படிங்கிறார். அதுதான் அந்த சூப்பர் மைண்ட்ல இருந்து கீழே ஓவர் மைண்ட், அப்புறம் கீழே அந்த ஃபால் அந்த இடத்துல தான் ஏற்படுது அப்படிங்கிறார். இந்த இடத்துல நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னா நம்மால வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இங்கேருந்து மேலே போகலாம் அப்படிங்கிறார். பகவான் என்ன சொல்றார்? நீங்க வந்து டைரக்டா அந்த சச்சிதானந்த ஸ்டேட்டுக்கு போனீங்க அப்படின்னா உங்களால எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த ஸ்டேட் வந்து ஒன்னஸ், அது அந்த நிலையும் நாம் இருக்கக்கூடிய நிலையும் வந்து வெகு தொலைவில் இருக்கின்றது அப்படிங்கிறார். எது நமக்கு கிட்டக்க இருக்கு? அந்த தேர்ட் ஸ்டேட். எந்த நிலையில மனம் என்கின்றது அந்த சூப்பர் மைண்ட்ல இருந்து பிரிந்து வந்ததோ அந்த நிலை நமக்கு எட்டும் உயரத்தில் தான் இருக்கின்றது. அப்படியே மேல போய் அதை பிடிச்சிடலாம், பிடிச்சிட்டு தென் we can go up அப்படிங்கிற. அதுதான் பகவான் இங்க சொல்ல வர்றாரு. என்ன சொல்றாரு வந்து எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறாரு. We must focus our attention on the point from which mind has fallen from high and vast wideness of the truth consciousness into division and ignorance அப்படிங்கிற. இன்னொரு கருத்தை சொல்றாரு. This apprehending truth consciousness is much easier to our grasp as it is near to us அப்படிங்கிறார். நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதை சால்வ் பண்ணணும் இல்லையா? மைண்ட்ல ஒரு குறை இருக்கு அப்படின்னா அந்த குறையை நிவர்த்தி செய்வது எப்படி அப்படின்னா, எங்க அந்த குறை ஏற்பட்டது அப்படிங்கறத நம்ம டயக்னாஸ் பண்ணணும். அது அந்த ரூட் எங்க ஆரம்பிக்குதுன்னா இந்த அப்ரிஹெண்டிங் ட்ரூத் கான்சியஸ்னஸ் இங்கதான் ஆரம்பிக்குது. இது நமக்கு எட்டும் உயரத்தில் தான் இருக்கு அப்படிங்கிறார். இட் இஸ் நியர் டு அஸ் அப்படிங்கிறார்.
அந்த காம்ப்ரிஹெண்டிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் ட்ரூத் கான்சியஸ்னஸ் அப்படி இஸ் ரிமோட் ஃப்ரம் அஸ் அப்படிங்கிறார். அது ரொம்ப 8வது உயரத்தில் இருக்கு அப்படிங்கிறார். நம்முடைய மனம் என்கின்ற உணர்வு நிலையும் அந்த அப்ரிஹெண்டிங் ட்ரூத் கான்சியஸ்னஸ் என்கின்ற உணர்வு நிலையும் இடையில் இருக்கக்கூடிய அந்த தடுப்பு சுவர் அந்த தடுப்பு சுவற்றை நாம் எளிதாக கடந்து விடலாம் என்று பகவான் ஒரு நம்பிக்கை தரும் அளவில் இந்த சாப்டரை முடிக்கிறார். அடுத்த சாப்டர்ல இந்த ட்ரிபிள் ஸ்டேட்டஸ் ஆஃப் சூப்பர் மைண்ட் அதை சொல்றார். ரொம்ப அருமையான சாப்டர் அது. எப்படி இந்த சிருஷ்டி உருவாகிறது அதெல்லாம் பத்தி ரொம்ப அழகாக கூறுகின்றார். நம்ம அதுக்கு அடுத்த செஷன் நம்ம அதுக்கு போகலாம். இதுல வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் தெரிவிக்கலாம். வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் செஷன்.